ரிசோர்சஸ். ஸோ ரிசோர்சஸ் அப்படின்னு வரும்போது நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு சார். ஒன்று வந்து மினரல்ஸ் காமன், இன்னொன்று வந்துட்டு எனர்ஜி. என்ன சார் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃபரன்ஸ் என்ன? மினரல்ஸ் அப்படின்னா என்ன, எனர்ஜி அப்படின்றதுக்கான பேசிக் டிஃபரன்ஸ் என்ன? வாட் இஸ் மினரல்ஸ், ஹவு தே ஆர் ஃபார்ம்டு, ஹவு தே ஆர் அக்கர்ட், எப்படி சார் என்ன? மினரல்ஸ்னா என்ன, எனர்ஜினா என்ன? ஃபர்ஸ்ட் காமனிஸ்டிக் டாபிக்ல இருந்து அப்படியே கொஸ்டின் வைஸா போலாம். ஸோ இதுதான் என்னோட பிளான். ஸோ மினரல்ஸ்னா என்ன சார்? மினரல்ஸ்க்கும் எனர்ஜிக்கு என்ன வித்தியாசம்? அஸ்வின். மினரல் இஸ் இன் தி ரா ஃபார்ம், எனர்ஜி இஸ் தி ப்ராசஸ்டு அவுட்புட் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ எந்த ஒரு மினரல் எடுத்து நம்ம எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணிட முடியுமா? மினரல் இஸ் தி ரா ஃபார்ம், ஓகே. கேன் பி கன்வெர்டட் டு ஏதோ எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியுமா? இப்போ ஐரன் அப்படின்றது இட் இஸ் அ மினரல், அப்படிதானே சார்? இதை வந்து நான் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியுமா? எனர்ஜியை கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்போ ரிசோர்சஸ் அப்படின்றது ஒரு கண்ட்ரில வந்து நம்ம ரெண்டு ஆஸ்பெக்ட்ல எடுக்கணும். ஒன்று மினரல்ஸ் ஆஸ்பெக்ட்ல, இன்னொன்று எனர்ஜி அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல எடுக்கணும். போத் ஆர் டிஃபரெண்ட் ஆன் தேர் ஓன் வேஸ். ஸோ அப்போ மினரல்ஸ் அப்படின்னு என்ன சார்? ஃபர்ஸ்ட் மினரல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அப்படியே எனர்ஜி பார்க்கலாம். மினரல்ஸ் அப்படின்னு என்ன சார் ஃபர்ஸ்ட்? இப்போ இது ரெண்டுமே தான், போத் ஆர், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தே ஆர் தி ஃபவுண்டேஷன். இவங்க ரெண்டு பேர் இருந்தாலும் இந்த ஒரு கண்ட்ரியோடைய ஃபவுண்டேஷன் அப்படின்றதே இவங்க ரெண்டு பேரும் தான். தே ஆர் ஃபவுண்டேஷன் டு இண்டஸ்ட்ரி ஆஃப் எனி கண்ட்ரி. ஸோ எந்த ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுமே எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அண்ட் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதான் காமனிஸ்டிக் திங். எந்த ஒரு கண்ட்ரியில் குட் சோர்ஸ் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் குட் அவைலபிலிட்டி ஆஃப் எனர்ஜி அப்படின்றது இருக்குதோ அந்த கண்ட்ரி வில் பிகம் இல்லை அப்படின்றப்போ அந்த கண்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஹாவ் டு டெவலப் தேர் ஓன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் தே ஹாவ் டு அக்வயர் தி நியர்பை லேண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு ராட்சலோட தியரி. தோ யார் ஒருத்தங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க போயிட்டு வீக்கர் நேஷன்ஸை பிடிச்சி அவங்க வந்து டெவலப் ஆகணும் அப்படின்றத ராட்சலோட தியரி. ஆப்வியஸ்லி இட் வாஸ் ஃபாலோட் பை ஹிட்லர் அண்ட் எவென்ச்சுவலி இட் வில் லீட் டு தி வேர்ல்ட் வார் 2. இதுதான் நடந்துச்சு. ஸோ மினரல்ஸ் அப்படின்னு என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மினரல்ஸ் நேச்சுரலி அக்கரிங்கா ஆர் ஆர்டிஃபிஷியலி ஃபார்ம்டா? they are naturally occurring. அப்போ ஒரு ராக் இருக்குது அப்படின்னா இட் இஸ் a composition of minerals, aggregate of minerals தான் என்னது? ராக்ஸ், அப்படிதானே? அப்போ மினரல்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது அங்கதான் ஆரம்பிக்குது. they are naturally occurring inorganic substance. naturally occurring inorganic substance, அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். they are having definite chemical property. they are having definite chemical property. அப்ப மினரல் இருந்துச்சு அப்படின்னா they are having definite chemical property. கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்கு கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி தான் இருக்கும். then after we have to enter in our own subject. அப்படிதான். then a systematic crystalline structure இருக்கும். systematic crystalline structure. systematic crystalline structure. அப்ப மினரல் அப்படின்றது என்ன? இட் இஸ் நேச்சுரலி அக்ரிகேட், நேச்சுரலி ஃபார்ம்ட் அக்ரிகேட் ஆஃப் மினரல்ஸ் தான் ராக் அப்படின்னு சொல்றோம். when it is getting or when it is used, நம்மளோட பர்பஸ்க்கு யூஸ் பண்ணும்போது மினரல்ஸ் அப்படின்றது போதும். இட் இஸ் an inorganic one. then what is energy? then எனர்ஜினா என்ன? போ எனர்ஜினா என்ன சார்? எனர்ஜி மே அக்கர் இன் மினரல் ஆர் நான் மினரல் ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கலாம் நமக்கு. சரியா? அதான் மினரல் ஆர் நான் மினரல் ஃபார்ம்ல இருக்கலாம். they are utilized to generate what we called energy. what we called energy. நம்ம எனர்ஜி எதை சொல்லுவோமோ அதை கிரியேட் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு திங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம்? எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஈவி, லித்தியம், கோபால்ட். சார் they are minerals but they can use as producing the energy. அடுத்த ஃபார்முக்கு நம்மளால அதை சேஞ்ச் பண்ண முடியும். அது மினரலா மட்டும் தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, நான் மினரலாவும் இருக்கலாம். ஸோ மினரல்ஸ் அப்படின்னு வரும்போது we are having two different sets. அப்படிதானே சார்? ஒன்று வந்து மெட்டாலிக் மினரல் and another one is நான் மெட்டாலிக் மினரல். மெட்டாலிக் மினரல் and நான் மெட்டாலிக் மினரல். மெட்டாலிக் மினரல்னா எது சார் சொல்றாங்க? மெட்டாலிக் மினரல் was again further classified into ferrous and non-ferrous.
Minerals are again classified, metallic minerals are again classified into ferrous mineral and non-ferrous mineral. They are the basic thing. இது இருந்தாதான் அடுத்து இந்த சோர்சஸ்க்கான என்ன சண்டை வருது, எப்படி இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது தெரியும். ஸோ ஃபெர்ரஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே என்னென்னலாம் இருக்குது சார்? ஃபெர்ரஸ் அப்படின்ற மினரலுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச காமன் எக்ஸாம்பிள் என்னென்ன சார்? ஃபெர்ரஸ் அப்படின்றது தெரியும். ஃபெர்ரோ which is having the magnetic property இருந்தா ஃபெர்ரோ, அப்படிதானே சார்? என்னென்னலாம் வந்து ஃபெர்ரஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னலாம்? தப்பு இருந்தா பிரச்சனை இல்ல. ஃபெர்ரஸ், ஐரன் சார். ஃபர்ஸ்ட் திங் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு சொல்லியாச்சு, ஐரன், அவ்வளவுதான் சார். தென் மேங்கனீஸ், தென் நிக்கல் ஆர் சம் ஆஃப் தி ஃபெர்ரஸ் மினரல்ஸ். இதுவே நான் ஃபெர்ரஸ் மினரல்ஸ் அப்படின்றப்போ காப்பர், ஜிங்க், கோல்ட் எக்ஸெட்ரா are the non-ferrous minerals. அவ்வளவுதான் சார். ferrous and non-ferrous minerals. இப்போ இந்த ferrous minerals இப்போ இந்த ஃபெர்ரஸ் மினரல்ஸ் அப்படின்றது எங்க சார் கிடைக்கும்? ஃபெர்ரஸ் வரலாம், அப்புறம் திரும்ப நான் ஃபெர்ரஸ் வரலாம். இப்போ ஃபெர்ரஸ் அப்படின்றது எங்க கிடைக்கும்? வாட் இஸ் த சோர்ஸ் ஃபார் திஸ் ஃபெர்ரஸ் மினரல்ஸ்? இந்த ஃபெர்ரஸ் மினரல்ஸ் அப்படின்றது எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா இன் தி இனிஷியல் ஸ்டேஜ். அப்போ வேரியஸ் எராஸ் இருக்குது நமக்கு வந்து இந்த எர்த் ஃபார்ம் ஆனதுல இருந்து கேம்பிரியன், ப்ரீ கேம்பிரியன், அந்த மாதிரி நிறைய எராஸ் இருக்குது. திஸ் ஃபெர்ரஸ் மினரல்ஸ் ஆர் பிலாங்ஸ் டு ப்ரீ கேம்பிரியன் எரா, ப்ரீ கேம்பிரியன் ஷீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஷீல்ட் அப்படின்றது அந்த டைப் ஆஃப் லேண்ட்மாஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் ஒன் அமாங் தி ஓல்டஸ்ட் லேண்ட்மாஸ். எர்த் ஃபார்ம் ஆகும்போது லேண்ட் சர்ஃபேஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆன ஒரு லேண்ட்மாஸ் தான் என்ன சொல்லுவோம்னா ஷீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் அண்டர்கோஸ் என் நம்பர் ஆஃப் எரோஷனல் சைக்கிள்ஸ் அது ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு லேண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும், அது வந்து ஃபுல்லா அதுல இருக்கக்கூடிய ராக்ஸ் வந்து கம்ப்ளீட்டா எரோட் ஆகி திரும்ப அது செடிமெண்ட்ரி ராக் ஆகி திரும்ப அங்க வந்து எரப்ஷன் நடந்திருக்கலாம், திரும்ப எரப்ஷன் நடந்து இந்த மாதிரி மல்டிபிள் சைக்கிள்ஸ் ஆஃப் எரோஷன் நடந்து இதுக்கப்புறம் இது கன்சாலிடேட்டடா இருக்கக்கூடிய ஒரு ஒரு லேண்ட் மாஸ் தான் என்ன சொல்லலாம் ஷீல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா 6 ஷீல்ட் அப்படின்ற ஒன் அமாங் த பாத்தீங்கன்னா பெனின்சுலர், நம்ம காண்ட்வானால இருக்கக்கூடிய இந்த பெனின்சுலர் இந்தியா வாஸ் அண்ட் ஷீல்ட். இது எப்படி இருக்கும்? இது வந்து காண்ட்வானா லேண்ட் மாஸ்ல இருந்தது ஒரு பார்ட். இப்ப ஹிமாலயாஸ் அந்த நார்த் கேன்ஜெட்டிக் பிளான்ஸ்ல நியூலி ஃபார்ம்டு. ஆனா இங்க இருக்கக்கூடிய பெனின்சுலர் இந்தியா அப்படின்றது இட் வாஸ் அ பார்ட் ஆஃப் காண்ட்வானா ரீஜன். சோ இட் அண்டர்கோஸ் என் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ். அதனால இது என்ன சொல்றோம்? ஷீல்ட் அப்படின்னு சொல்றோம். சோ திஸ் ஃபெர்ரஸ் மினரல்ஸ் ஆர் பிலாங்ஸ் டு ப்ரீ கேம்பிரியன் ஷீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. they are belongs to pre-cambrian shield. இப்ப இந்த நான் ஃபெர்ரஸ் அப்படின்றது பார்க்கும்போது they are from weathered crust. இங்க மேல இருக்கக்கூடிய outer layer when it is exposed to sunlight and various other physical thing they are getting weathered crust. அண்ட் மேக்மேட்டிக் ஏரியாஸ்ல உள்ள இருக்கக்கூடிய லாவா வெளியே வந்து சாலிடிஃபை ஆச்சு அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய மேக்மேட்டிக் ஏரியாஸ் அங்க ஃபார்ம் ஆகக்கூடியது நான் ஃபெர்ரஸ் மினரல்ஸ். ஸோ மெட்டாலிக் மினரல்ல ரெண்டு விஷயம் இருக்குது, ஒன்று ஃபெர்ரஸ், இன்னொன்று நான் ஃபெர்ரஸ். ஃபெர்ரஸ் அப்படின்றது ஹேவிங் தி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி, நான் ஃபெர்ரஸ் அப்படின்றது டஸ் நாட் ஹேவிங் தி மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஐரன் அண்ட் நிக்கல், அங்கே பார்க்கும்போது காப்பர், சிங்க், கோல்டு. இது எங்க கிடைக்கும்? ப்ரீ கேம்பிரியன் ஷீல்டு. ஏன்னா இது என் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் எரோட் ஆனதுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய கன்சாலிடேட்டட் திங், ஏன்னா மேல இருக்கக்கூடிய திங். இது மற்ற லைட்டர் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகும்? வாலடைல், தே ஆர் டென் டு எரோஷன் நடந்து அதெல்லாம் போயிடுவாங்க. அப்போ அவங்க எங்க எடுப்பாங்க? அந்த எரோட் ஆன மெட்டீரியல் இருக்கக்கூடியவங்க தான் நான் ஃபெர்ரஸ் திங். தே ஆர் ஸ்டேபிள், தே ஆர் இன்ஸ்டேபிள் அப்படின்றதோட எடுத்துக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயம் இருக்குது. சரியா? மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ் நம்ம நார்மலா பாத்திருப்போம். நான் மெட்டல்ஸுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். நான் மெட்டாலிக் மினரல்ஸ், தே ஆர் நான் மெட்டல்ஸ் பட் இட் ஹேஸ் சம் யூசேஜ். நம்ம அதை யூஸ் பண்ணணும், அதுதான் மினரல். சரி, என்னென்ன மாதிரியான மினரல் நீங்க வந்து நான் மெட்டல்ஸ்ல யூஸ் பண்றீங்க சார்? மைக்கா, லைம்ஸ்டோன், gypsum, potash, they are used in agriculture usage. சரி, இவங்க எங்க இருந்து ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா they are sedimentary formation. அப்ப
ப்ரீமியரா எனக்கு ஒரு ராக் பிரைமரியா இருக்கும், அதுல இருந்து வந்த செடிமெண்டரி ஃபார்மேஷன் ஆர் தி நான் மெட்டாலிக் மினரல்ஸ். ஸோ ஜிப்சம், பொட்டாஷ், தே ஆர் வாட்டர் சால்யூபிள் இன் நேச்சர். ஸோ இதுதான் சார் பேசிக் ஆஃப் மினரல். அப்ப மினரல் என்னன்னு புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருக்கா மினரல் என்னன்னு சொல்லிட்டு? இப்போ எனர்ஜி. வாட் இஸ் எனர்ஜி சார்? ஏற்கனவே சொல்லிட்டேன், எனர்ஜி அப்படின்றது அது மெட்டாலிக் ஃபார்ம்ல இருக்கலாம், நான் மெட்டாலிக் ஃபார்ம்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ 2 டிஃபரெண்ட் செட் ஆஃப் எனர்ஜின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து கன்வென்ஷனல், இன்னொன்று வந்து நான் கன்வென்ஷனல் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. அப்படி எழுதிக்கோங்க, கன்வென்ஷனல். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் சார்? இன்னொன்று வந்து ரினியூவபிள், நான் ரினியூவபிள், அது படிச்சிருப்போம். அது வந்து ரொம்ப பேசிக் திங். அந்த அளவுக்கு நம்ம போக வேணாம் மைன்ஸை பொறுத்த வரைக்கும். ரினியூவபிள் அப்படின்றது எனக்கு திரும்ப திரும்ப கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நான் ரினியூவபிள் அப்படின்றது ஒன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கும். இதுதான் ரினியூவபிள், நான் ரினியூவபிளுக்கு எக்ஸாம்பிள். இப்போ நான் இந்த கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல், வாட் இஸ் தி டிஃபரன்ஸ், காமன் டிஃபரன்ஸ் பிட்வீன் கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் சார்? கன்வென்ஷனல் என்ன சார்? அந்த டெக்னாலஜிக்கு, ஆமா, கன்வென்ஷன் அப்படின்றப்போ நான் வந்து அதுக்கு தொட்டு ரொம்ப நாளா அந்த டெக்னாலஜி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜஸ்ட் ஐ எம் அப்கிரேடிங். ஆனா நான் கன்வென்ஷனல் அப்படின்றப்ப இட் இஸ் நியூலி இன்வென்டட், இப்போதான் அது யூசேஜுக்கு வந்துகிட்டு இருக்குது அப்படின்றத கன்வென்ஷனல். கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல் பேசிக். ஆனா நமக்கு அந்த வார்த்தைக்கான அர்த்தம் மட்டும் போதும். இப்போ கன்வென்ஷனலா நீங்க என்னென்ன விஷயத்தை சார் யூஸ் பண்றீங்க? ரொம்ப நாளா நீங்க எந்த பொருளை யூஸ் பண்றீங்க அந்த டெக்னாலஜியில? எக்ஸாம்பிள் கோல், we are used for long days. Petrol, natural gas, biogas, they are conventional sort of energies. Conventional sort of energies. எங்க சார் இதெல்லாம் கிடைக்கும்? இந்த பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், பயோகேஸ் இதெல்லாம் எங்க கிடைக்கும்? எந்த இடத்துல கிடைக்கலாம்? அப்ப பிரியரா இந்த இடம் அப்படின்ற பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது, கார்போனிஃபெரஸ் அப்படிம்பாங்க. கார்போனிஃபெரஸ் ஏரியா. வாட் இஸ் கால்டு கார்போனிஃபெரஸ் ஏரியா? கார்போனிஃபெரஸ் ஏரியா. இந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய மீனிங் ஒன்று இருக்கு சார். இந்த கார்போனிஃபெரஸ் அப்படின்றது இது வந்து ஒரு பீரியட். வாட் வாஸ் ஹேப்பன் அப்படின்னா, இது ஒரு சின்ன கான்செப்ட்ல போகலாம். இதுலயே வந்துட்டு உங்களுக்கு கோல், அதுக்கப்புறம் இந்த பெட்ரோல், இதோட அவைலபிலிட்டி, இதோட குவாலிட்டி எல்லாம் டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட் பாருங்க. அப்போ இனிஷியலா நமக்கு தெரியும், நமக்கு ஆல்ஃபிரட் வீக்னர் தியரி படி வந்துட்டு த கான்டினென்ட்ஸ் ஆர் மூவிங். எனக்கு வந்து கான்டினென்ட்ஸ் அப்படின்றது ஸ்டேபிளா கிடையாது, தே ஆர் மூவிங் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். தே ஆர் மூவிங் ஃப்ரம் சவுத் டுவர்ட்ஸ் நார்த் நடந்துச்சு நமக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து வெஸ்ட் வேர்ட்ஸா மூவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் நிறைய தியரிஸ் கொடுத்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த பார்ட், அதாவது இன்னைக்கு வந்து நார்மலா இது யுஎஸ்ஏன்ற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸோ இன்னைக்கு எனக்கு ஈக்குவேட்டோரியல் ரீஜன் பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் பாசஸ் த்ரூ இந்த மாதிரி பாஸ் ஆகுது, அப்படிதானே சார்? இன்னைக்கு ஈக்குவேட்டோரியல் ரீஜன். ஆனா இங்க இருக்கக்கூடிய லேண்ட்மாஸ் இமேஜின் பண்ணுங்க, இங்க இருக்கக்கூடிய லேண்ட்மாஸ் எல்லாமே ஒன்ஸ் அப்பான் அ டைம் எதை கிராஸ் பண்ணி போயிருக்கோம்? இந்த ஆல்ஃபிரட் வீக்னருடைய முக்கியமான அவரோட டிஸ்கவரி, அந்த தியரி ப்ரப்போஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் எவிடன்சஸ் அப்படின்றது ஹி ஃபவுண்ட். சரியா? இங்க ஈக்குவேட்டோரியல்ல இருக்கக்கூடிய அந்த பாஸ்ட் கிளைமேட்டிக் ஜோன்ஸ் வந்து போலார் ரீஜன் பக்கத்துல இருக்கிறதும் டெம்பரேட் ரீஜன்ஸ் பக்கத்துல இருக்கிறதும் அவருடைய ஃபர்ஸ்ட் எவிடன்சஸ். ஈக்குவேட்டரல் ரீஜன்ல தான் இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல வந்து ஈக்குவேட்டர்ல இருந்திருக்குது. ஆனா பிரசன்டா எங்க இருக்குன்னா இட் வாஸ் நியர் டு தி டெம்பரேட் ரீஜன். ஹவு இட் இஸ் பாசிபிள் அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு வரும்போது அவர் இந்த கான்டினென்டல் ட்ரிஃப்ட் அப்படின்றதே ப்ரொபோஸ் பண்றாரு. அப்போ இந்த ஏரியாஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அப்பான் அ டைம் இது எப்படி இருக்குன்னா இட் வாஸ் நியர் டு தி ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்ல இருந்து அது என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா மேல போயிருக்குது. அப்படின்றப்போ தே ஆர் நியர் டு தி ஈக்குவேட்டர். ஈக்குவேட்டர்ல என்ன சார் இருந்திருக்கும்? தே ஆர் ரிசீவிங் குட் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால், good amount of sunlight. அப்போ good amount of rainfall, good amount of sunlight, which obviously results in good amount of growth of trees. சரியா? trees are nothing but a carbon sink சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல இந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்கும்போது இந்த இடத்துல broad leaved trees, இந்த 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 ஈக்குவேட்டர் அப்படின்றத நான் டிரா பண்ணேன் அப்படின்னா இட் வாஸ் லைக் திஸ், இந்த மாதிரி போகும். அந்த ப்ரீவியஸா இந்த பிளேசஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா which was near to the equatorல இருந்த ரீஜியன்ஸ் இன்னைக்கு எங்க போயிருக்குது? which was towards the northern hemisphere temperate zone போயாச்சு. அப்ப அவங்கள எங்க இருந்திருக்காங்க? அந்த ஈக்குவேட்டர், இமேஜினரி ஈக்குவேட்டர் பாருங்க, கார்போனிஃபரஸ் பீரியட் ஈக்குவேட்டர் இவங்கதான். அப்ப இந்த இடத்துல எல்லாம் என்ன இருந்திருக்கும் அப்படின்னா அந்த கார்பன் சிங்க் அப்படின்றது இருந்திருக்கும்.
அந்த ட்ரீஸ் பிராட் லீவ்டு ட்ரீஸ் அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும், அப்படிதானே? அப்ப டியூரிங் ஐஸ் ஏஜ் என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, எனக்கு வாட்டர் லெவல் டிராப் ஆகுது. ஆஃப்டர் ஐஸ் ஏஜ் என்ன ஆகுது, வாட்டர் லெவல் சடன்லி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அப்போ இந்த பிளான்ஸ் எல்லாமே என்ன ஆகுதுன்னா, அந்த கான்டினென்ட்ஸோட பார்டர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே சப்மர்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப the huge amount of carbon sink அப்படின்றது நடக்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த huge amount of carbon sink during the அப்போ earliest periodல எனக்கு இந்த கார்பன் சிங்க், இப்போ இந்த இடத்துல இந்த கார்பன்லாம் இந்த பிளான்ட்ல என்னவா மாறி இருக்கு நேரத்துக்கு, கோலா மாறி இருக்கும். ஆப்வியஸா இங்க இருக்கக்கூடிய கார்பன் ஆர் டென் டு கன்வெர்டட் இன்டு கோல். இப்ப கோல்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல் அப்படின்றது இருக்குது, அப்படிதானே? இது வந்து ரொம்ப ஈஸி, நம்ம வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணலாம். ஆந்த்ரசைட், பிட்டுமினஸ், லிக்னைட் அண்ட் பீட். இதுதான் 4 டைப்ஸ் ஆஃப் கோல். இதோட குவாலிட்டி அப்படின்றது இப்படிதான், சரியா? டுவர்ட்ஸ் எனக்கு பீட் போக போக அந்த குவாலிட்டி அப்படின்றது கம்மியாயிட்டு இருக்கும். ஆந்த்ரசைட் வாஸ் தி குட் குவாலிட்டிட் கோல். எப்படி அதை நான் குட் குவாலிட்டி கோல் அப்படின்னு சொல்லி சொல்றேன்? வை இட் இஸ் கால்ட் அஸ் குட் குவாலிட்டி கோல்? ஏன் ஆந்த்ரசைட் நான் குட் குவாலிட்டி கோல்னு சொல்லணும்? அவ்வளவுதான். ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அண்ட் லோ அமௌண்ட் ஆஃப் வேஸ்டேஜ். இன்னொன்னு என்னன்னா, இதுல இருந்து அந்த ஸ்மோக் அப்படின்றது ரொம்ப கம்மியா தான் ரிலீஸ் ஆகும். எதனால ஸ்மோக் ரொம்ப கம்மியா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு விஷயத்தை, தே ஆர் ஃபார்ம்டு வெரி ஏர்லியர், ரொம்ப முன்னாடியே ஃபார்ம் ஆயாச்சு. அப்படின்றப்போ அதுல இருக்கக்கூடிய வாட்டர் ஆர் கெட்டிங் எவாபரேட்டட். அப்போ தே ஆர் அவைலபிள் இன் தி பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல். ஸோ இட் இஸ் கால்டு ஆந்த்ரசைட். அப்போ இந்தியால அப்போ இந்த ரீஜன்ஸ்லாம் இப்போதான் வந்துட்டு தே ஆர் கிராசிங் ஈக்குவேட்டர், இப்போதான் கிராஸ் பண்ணிருக்காங்க. அப்ப அதுக்கு அடுத்த செட்ல ஃபார்ம் ஆன கோல் ஆந்த்ரசைட். அதுக்கு அடுத்த செட்ல ஃபார்ம் ஆனது, அதுக்கு அடுத்த செட்ல பிட்டுமினஸ், அதுக்கு அடுத்த செட்ல லிக்னைட். அப்ப இந்தியால என்ன டைப் ஆஃப் கோல் இருக்குது? இந்தியா நவ் ஜஸ்ட் கிராஸ் தி ஈக்குவேட்டர். இப்பதான் இந்தியா ஈக்குவேட்டர் கிராஸ் பண்ணி முன்னாடி வந்திருக்காங்க. நவ் வி ஆர் அட்டாச்ட் இன் தி நார்தர்ன் ஹெமிஸ்பியர். அப்போ வி ஆர் ஹேவிங் தி தேர்ட் குவாலிட்டி அண்ட் ஃபோர்த் குவாலிட்டி, லிக்னைட் அண்ட் பீட். இந்தியால ஏன் லிக்னைட் அண்ட் பீட் அதிகமா இருக்கு? திஸ் இஸ் தி ரீசன், பிகாஸ் ஆஃப் தி கான்டினென்டல் ட்ரிஃப்ட். முடிஞ்சு போச்சா? அப்போ எனக்கு இங்க வந்து வாட்டர் கண்டென்ட், H2O கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி. போக போக அந்த H2O கண்டென்ட் அப்படின்றது அதிகமாகும். அப்ப எனக்கு ஆந்த்ரசைட்ல ஸ்மோக் அப்படின்றது வராது. ஆனா இப்பவே நான் லிக்னைட்டையோ பீட்டையோ நான் வந்து பர்ன் பண்ண அப்படின்னா என்ன ஆகும்? ஹை அமௌண்ட் ஆஃப் ஸ்மோக் வர ஆரம்பிக்கும். ஸோ இதை பொறுத்த எனக்கு கோலோடது புரியாது. அப்ப யோசிச்சு பாருங்க, இப்போ இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு டாபிக்லயே பார்க்கலாம். போத் உக்ரைன், அதாவது உக்ரைனை விட சாரி ரஷ்யாவை விட the Ukraine is having high amount of coal. விஷயம் என்ன அப்படின்னா, the Russia is having high amount of iron. They are having huge amount of iron ore. But என்ன விஷயம் அப்படின்னா, they have to smelt the iron, சரியா, for industrial purpose. For that they required high amount of energy. High amount of energy எங்க இருந்து கிடைக்கலாம்? From the high amount of high qualityed coal. High qualityed coal is available with Ukraine. So the war broke out. So this was the basic background of the war. Geopolitical tension. எதனால? Because of the availability of coal in Ukraine. Because of the availability of iron in Russia. So this was the basic foundation. இப்படிதான் இந்த ஒரு சப்ஜெக்டை நீங்க அப்ரோச் பண்ணணும். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப் வரும்போது the resources and minerals are the basic. From there, வெனிசுலாவா இருக்கட்டும், இன்னைக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸா இருக்கட்டும், it is all because of this foundation. இப்போ இன்னைக்கு அரேபியன், அடுத்தது நான் வந்து பெட்ரோலியம் ரிசோர்ஸ் தான் வர போறேன். திஸ் இஸ் த கோல். நான் வந்து கோலை முடிச்சதுக்கு அப்புறம் பெட்ரோல் வரேன். ஸோ இப்படிதான் கோலுக்கான சண்டை அப்படின்றது ஆரம்பிக்குது. புரிஞ்சா சார்? யாருக்காவது இது வரைக்கும் டவுட் இருக்கா? ஆன்லைன்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். ஸோ நான் எங்க விட்டேன்? ஸோ இந்த ஸ்டோரி ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? இந்த கார்போனிஃபெரஸ் ஸ்டோரி. ஸோ திஸ் இஸ் கார்போனிஃபெரஸ் ஏரியா, கார்போனிஃபெரஸ் எராம்பாங்க. Carboniferous era is nothing but huge amount of carbon sink அப்படின்றது நடந்துச்சு. When this huge amount of landmass crossing the equator, the broad leaved plants are getting submerged into ocean and became the carbon sink, and they are converted into a coal. So Carboniferous area or Carboniferous era. இதுதான் விஷயம். நெக்ஸ்ட், இந்த கன்வென்ஷனல் அப்படின்னு வரும்போது கோல், பெட்ரோல், நேச்சுரல் கேஸ், coal, petrol and natural gas. They are found in the Carboniferous basin. They are found in the Carboniferous basin and marine sediments. Carboniferous
basin and marine sediments, and formed by marine sediments. Then non-conventional அப்படின்னு வரும்போது they are clean energy. சரியா? they won't emit the carbon அப்படின்றப்போ they are clean energy. The energy produced using uranium, thorium, etc. Uranium, thorium, solar, wind, solar energy, wind energy, wind energy, uranium, thorium. So these are the non-conventional form of energies. So uranium, thorium are from monosite sands of Kerala, Andhra Pradesh, Tamil Nadu and Odisha. Monosite sands. So பின்னாடி பார்க்கலாம் இந்த monosite sands எல்லாம். ஸோ இப்போ இந்த அவைலபிலிட்டி ஆஃப் இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் அடுத்தது. ஸோ மினரல்ஸ் எனர்ஜிக்கான காமன் டிஃபரன்ஸ் அப்படின்றது புரிஞ்சது. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெட்டாலிக் மினரல்ஸோட டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் நான் மெட்டாலிக் மினரல்ஸ்ல இம்பார்ட்டன்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் பார்க்கலாம். மெட்டாலிக் மினரல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ மெட்டாலிக் மினரல்ஸ் அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் தே ஆர் ஹை இன் தி ஷீல்டு ஏரியாஸ். அப்போ ஷீல்டு ஏரியாஸ் அப்படின்றது நம்ம எதெல்லாம் இன்னைக்கு சொல்றோம் அப்படின்னா பிரசீலியன் ஷீல்டு எழுதிக்கோங்க சார். இந்த ஷீல்டை மட்டும் எழுதிக்கோங்க. பிரசீலியன் ஷீல்டு ஏரியாஸ் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தே ஆர் எழுதிக்கோங்க ஓல்டஸ்ட் லேண்ட்மாஸ், முன்னாடியே ஃபார்ம் ஆன லேண்ட்மாஸ். தே ஆர் அண்டர்கோ என் நம்பர் ஆஃப் எரோஷனல் சைக்கிள்ஸ் வேர் மோர் அப்படின்றப்போ தே ஆர் ஹேவிங் எ டெஃபினைட் காம்பவுண்ட் லேண்ட்மாஸ் இருக்கிறது தான் நான் என்ன சொல்றேன் மெட்டாலிக் ஷீல்டு ஏரியாஸ். அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பிரசீலியன் ஷீல்டு, தென் அங்காரா ஷீல்டு, த நார்த் அங்காரா ஷீல்டு which is composed of the northern part of Asia and Eurasia. Then third one is Baltic shield, Canadian shield, Baltic. Fourth one is Canadian. Then fifth one is peninsular India, not exact India. The peninsular India is from Gondwana landmass, so peninsular India. And the final one is African shield. Brazilian, Angara or Siberian shield அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Then Baltic shield, Canadian, Peninsular India and African shield. Where the metallic minerals are very more. In that metallic mineral, iron ore. So iron ore அப்படின்ற பார்க்கும்போது the hematite and magnetite are the richest. Magnetite and hematite are richest iron ore deposit. So இதுதான் ரொம்ப முக்கியம். magnetite அப்படின்றது Fe3O4. magnetite Fe3O4 and hematite is Fe2O3. Fe3O4 and Fe2O3. magnetite and hematite richest iron ores. ஞாபகம் வச்சுக்கணும். Basically these sediments are found in the rock belt. இது வந்து BIF அப்படின்னு சொல்லுவாங்க. BIF banded iron formation அப்படின்னு சொல்லுவாங்க. banded iron formation, BIF, banded iron formation. அடுத்தது பாக்சைட். நான் மெட்டாலிக் மினரல்ஸ் ஃபுல்லா பாக்சைட். பாக்சைட் எதோட ஓர் சார்? அலுமினியம். Bauxite is an aluminium ore. They are found in subtropical volatile countries. Mostly they are found in subtropical
or subtropical weathering or subtropical volatile countries. Subtropical countries la present ஆயிருக்கும் பொதுவா. The largest producer of bauxite was Guinea. குனியாக்கு வேற ஏதாவது கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கா சார்? பாப்புவா நியூ குனியாக்கு வேற ஏதாவது கல்ச்சரல் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் பாப்புவா நியூ கினியா? PNG. Island nation having more than 830 languages. சரியா? The world highest language அப்படின்றது பாப்புவா நியூ கினியால தான் இருக்குது. செகண்ட் வாஸ் இந்தியா, 730 language something. I don't know exactly தெரியல, பட் பாப்புவா நியூ கினியா was the highest language speaking nation in the world. Around 830 languages அவங்க பேசுறாங்க. So largest reserve of high grade bauxite, largest reserve in the world, largest reserve. சரி, ஏன் அலுமினியம் அப்படின்றது ஏன் இங்க இருக்கணும்? என்னோட क्वेश्चन இதுதான். அலுமினியம் அப்படின்றது ஏன் சப்ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்க்குள்ள இருக்கணும்? வாட் இஸ் தி நீட்? எதனால சார் சப்ட்ராபிக்கல் கண்ட்ரீஸ்க்கும் அலுமினியம் ரிசர்வ்க்கு என்ன சம்பந்தம் இருக்குது? Ashwin, is there any climatological reason? நீங்க இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் படிக்கும்போது சொன்ன ஹை டெம்பரேச்சர், ஆப்வியஸா ஹை டெம்பரேச்சர், அப்புறம் சப்ட்ராபிக்கல் கண்ட்ரீஸுக்கும் அலுமினியம் டெபாசிட்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது? மேபி தி ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அலுமினியம் அதனால எக்ஸிஸ்ட் ஆயிருக்குமா? நந்தினின்றவங்க நம்ம ஸ்டூடெண்டா? அவங்க தான் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். மேபி தி ஹீட் ரெசிஸ்டன்ஸ். வேற 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 பீரியாடிக்கல் செடிமெண்டேஷன், எரோஷன் அண்ட் செடிமெண்டேஷன் பிகாஸ் ஆஃப் வேற ஓரளவுக்கு கிட்ட வந்துட்டீங்க. வேற சார் ஆல் அதர் மேஜர் மினரல்ஸ் ஆர் கெட்டிங் லீச்ட் அவே. சரியா? எரோஷன் தான், பட் இன் தி ஃபார்ம் ஆஃப் லீச்சிங். சரியா? பர்குலேஷன் உள்ள போயிடும், பட் ஐரன் அண்ட் அலுமினியம் கேன் எக்ஸிஸ்ட் இன் தி சர்ஃபேஸ் இட் செல்ஃப். ஸோ அதுதான் மேஜர் ரீசன் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அலுமினியம் ஆன் தி ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ். மற்ற எல்லா சால்யூபிள் மினரல்ஸும் என்னாகும்? லீச் ஆகி உள்ள போயிடும், அவைலபிளா இருக்காது. சரியா? காஸ்ட் டோபோகிராஃபி நம்ம படிக்கும்போது படிச்சிருப்போம். காஸ்ட் டோபோகிராஃபி விச் வாஸ் இன் தி ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் அப்படின்றது பார்க்கும்போது இதுதான் முக்கியமான ரீசன். ஸோ அவைலபிலிட்டி த ஐரன், சரி, அவைலபிலிட்டி ஆஃப் ஐரன் அண்ட் அலுமினியம். ஸோ செகண்ட் கண்ட்ரி அப்படின்றப்போ ஆஸ்திரேலியா அண்ட் தேர்ட் அப்படின்றத பார்க்கும்போது ஜமைக்கா அண்ட் பிரேசில். ஸோ ஆல் தி கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா விச் வாஸ் எ ட்ராபிக்கல் கண்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ பாக்சைட் அண்ட் அலுமினியம். ஐரன் சொல்லும் போது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். there was something called iron quadrangle அப்படின்னு சொல்லுவாங்க, which was எங்கேயாவது மேட்ச் பண்ணி எழுத முடிஞ்சா பாருங்க. the good source of iron quadrangle which was present in Brazil. பிரேசிலியன் ஷீல்ட்ல வந்து ஐரன் குவாட்ராங்கிள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை மட்டும் நீங்க மேட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஐரன் குவாட்ராங்கிள். அடுத்து சார் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ். ஸோ கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ் அப்படின்றது பார்க்கும்போது நான் கோல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ கோல் அவைலபிலிட்டி அப்படின்றது, கோலோட அவைலபிலிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரெண்டு பீரியடா நம்ம பிரிச்சிடலாம். ஒன்று வந்து கார்போனிஃபெரஸ் கோல், ஹை குவாலிட்டி கோல், கார்போனிஃபெரஸ் ஏன்னா ப்ரீவியஸ்லி ஃபார்ம்டு கார்போனிஃபெரஸ் கோல் which was in Permian era, and another one was Mesozoic tertiary era. So இந்த கோல் அப்படின்றது பாத்தீங்கன்னா they are high quality, இது வந்து கொஞ்சம் poor quality.
இங்க வந்துட்டு ஆந்த்ரசைட் அண்ட் பிட்டுமினஸ் வருவாங்க, இங்க லிக்னைட் அண்ட் பீட் வருவாங்க, அவ்வளவுதான். ஸோ கார்போனிஃபரஸ் இங்க வந்து மெசோசாயிக் 2 எரா. கார்போனிஃபரஸ் அப்படின்றது எனக்கு அந்த ஈக்குவட்டோரியல் கண்ட்ரிஸ் பாஸ் ஆகும்போது அப்போ சிங்க் ஆகி வந்தது ஹை குவாலிட்டி கோல். ஏன்னா ஃபார்ம் ஆகி ரொம்ப நாள் ஆயாச்சு, வாட்டர் கண்டென்ட் அப்படின்றது ரொம்ப கம்மி. ரீசெண்டா ஃபார்ம் ஆனது மெசோசாயிக், அதுவும் டெர்ஷரி எரால இப்போ ஃபார்ம் ஆனது. ஸோ அது வந்து பெரிமியன் எரா, இது வந்து டெர்ஷரி எரா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஆந்த்ரசைட் அண்ட் பிட்டுமினஸ் ஆர் தி எக்ஸாம்பிள். இங்க பார்க்கும்போது லிக்னைட் அண்ட் பீட் ஆர் தி எக்ஸாம்பிள் கோல். ஸோ த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் கோல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா USA. The most expensive coal deposit is with USA. ஸோ அதனால தான் நீங்க தெரிஞ்சுக்கணும், USA why such powerful country because of availability of coal. எந்த ஒரு கண்ட்ரி கிட்ட ரிசோர்சஸ் அவைலபிளா இருக்குதோ ஆப்வியஸ்லி the country will become the developed nation. அதுவும் in the Appalachian belt, அதை எழுதிக்கோங்க, in the Appalachian. ஸோ இந்த அப்லேஷியன் பெல்ட், இந்த அப்லேஷியன் மவுண்டைன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல எப்படி ஆராவல்லிஸ் அப்படின்றது ஓல்ட் ஃபோல் மவுண்டைனா இருக்குதோ அதே மாதிரி அப்லேஷியன்ஸ் ஆர் ஓல்ட் ஃபோல் மவுண்டைன். அப்போ ஒரு காலத்துல அது என்னவா தான் இருந்திருக்கணும், இட் வாஸ் இன் தி பார்டர் ஆஃப் தி. அப்ப இன்னைக்கு யுஎஸ்ஏல பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் அப்லேஷியன்ஸ் ஆர் லைக் இங்க மாதிரி இந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இது ஏன் இப்போ ஈஸ்டர்ன் காட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இட் வாஸ் லைக் திஸ். அப்போ ஒரு காலத்துல இது என்னவா இருந்திருக்கணும், ஒரு காலத்துல அது ஃபோல்ட் மவுண்டைன்ஸா இருந்திருக்கணும். ஓவர் த பீரியட் எரோஷன் நடந்து 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 அது இன்னைக்கு ஓல்ட் ஃபோல்ட் மவுண்டைனா ஆகியிருக்கணும். லைக் ஆரவல்லிஸ், லைக் அப்லாஷியன்ஸ். அப்ப அப்லாஷியன்ஸ் எங்க இருந்திருக்கலாம், விச் வாஸ் இன் தி ஒரு கான்டினென்டல் கிரஸ்டோட பவுண்டரியில இருந்திருக்கலாம். அப்ப அந்த கான்டினென்டல் கிரஸ்ட் வந்துட்டு ஈக்வேட்டர் பாஸ் பண்ணும்போது அங்க அதிகமான அமௌண்ட் ஆஃப் என்ன சொல்றது ட்ரீஸ் இருந்திருக்கலாம். அந்த அதிகமான அமௌண்ட் ஆஃப் ட்ரீஸ் when it is submerged it is became coal. ஸோ இதுதான் அதுக்கான ரீசன். அப்லேஷியன் பெல்ட் அப்படிம்பாங்க யுஎஸ்ஏல. த செகண்ட் அவைலபிலிட்டி இஸ் வித் ரஷ்யா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. த செகண்ட் அவைலபிலிட்டி இஸ் வித் ரஷ்யா அண்ட் சென்ட்ரல் ஏஷியா. அண்ட் தேர்ட் வித் சைனா அண்ட் இந்தியா. சைனால பாத்தீங்க அப்படின்னா இந்த நார்தர்ன் ப்ராவின்சஸ். இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தி காண்டுவானா லேண்ட்மாஸ். ஸோ எஸ்பெஷலி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோட்டா நாக்பூர் அப்படின்ற. இன்னும் எஸ்பெஷலாக பார்க்க போனோம் அப்படின்னா தாமோதர், மகாநதி அண்ட் கோதாவரி பேசின். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்றதுனால இவ்வளோ கீனாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்தியா காண்ட்வானா லேண்ட்மாஸ்ல சோட்டா நாக்பூர் ரீஜியன்ல தாமோதர், Mahanadi and Godavari basins la the availability of coal was more. Then non-conventional minerals அப்படின்னு பார்க்கும்போது யுரேனியம், தோரியம் எக்ஸெட்ரா, they are otherwise called as critical minerals. ஃபர்ஸ்ட் இதுல பார்க்கும்போது லித்தியம் அண்ட் கோபால்ட். Lithium and cobalt are used for batteries. Battery are the new way of life. EV, solar panel, wind turbine எல்லாத்துலயுமே. So new way of energy அப்படின்றது they are formed from lithium and cobalt. So they are called critical minerals or non-conventional energy. So who was the leading producer of lithium, sir? இது மேப் கிளாஸ், நான் என்னோட கிளாஸ் ஒரே ஒரு கிளாஸ் கொடுத்துருந்தேன். அந்த மேப் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு இதை நான் கொடுத்துருந்தேன். த கோல்டன் ட்ரையாங்கிள் ஆஃப் லித்தியம் அப்படின்றது, சரியா, விச் வாஸ் இன் சவுத் அமெரிக்கா. பார்த்தீங்க அப்படின்னா சிலி. இந்த கோல்டன் ட்ரையாங்கிள் எழுதிக்கோங்க ஆஃப் லித்தியம். மோர் அமௌண்ட் ஆஃப் லித்தியம் இஸ் பிரசன்ட் இன் சிலி, பிரேசில். என்னாச்சு? அர்ஜென்டினா.
So this was the golden triangle of lithium in the world. More than 50% of lithium ion resources is from here only. More than 50% of iron resource. Then followed by Australia. Followed by Australia, the second. The leading producer of cobalt was the Democratic Republic of Congo. The leading producer of cobalt was DRC, Democratic Republic of Congo. More than 70% of the world cobalt production is along from the DRC, Democratic Republic of Congo. So cobalt was used as a stabilization material in lithium ion batteries. So stabilization, அது மட்டும் எழுதிக்கோங்க, stabilization material. இதனை வேற என்ன நான் கன்வென்ஷனல், ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்தது ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்ற சில விஷயம் இருக்குது. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஏன் இது ரேர், ஒய் இட் இஸ் கால்ட் ரேர் எர்த் மினரல்ஸ்? நான் ஜிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொன்னேன். சொல்லுங்க. எக்ஸ்கவேட் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே மாதிரி இதோட கான்சென்ட்ரேட்டா கிடைக்காது, ஒரே இடத்துல நிறைய அவைலபிலிட்டியா இருக்காது. இட் இஸ் அவைலபிள் பட் ஸ்கேர்ஸ்லி அவைலபிள். அங்கங்க ரொம்ப ஸ்பேர்ஸா வந்து அவைலபிளா இருக்கும். தே ஆர் அபுடன்ட், நிறைய இருக்குது, பட் எங்க ரொம்ப மினிமமான அமௌண்டா நிறைய இடத்துல பரவி இருக்குது. அப்படின்றப்போ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படின்றதுனாலதான் இட் இஸ் கால்ட் ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கலி தே ஆர் லாந்தனைட் சீரீஸ் தான். லாந்தனைட்ஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே பெரும்பாலும் ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படிம்போம். they are mostly used பாத்தீங்க அப்படின்னா permanent magnets. they are mostly used in permanent magnets. சோ இத பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹைப்பர் லூப் டெக்னாலஜி இதெல்லாமே அடுத்து லாஸ்டா ஒரு உங்களுக்கு அந்த மாக் டெஸ்ட் நடந்ததுல கூட அந்த பேட்டரிஸ் பத்தி பேசும்போது பெர்மனன்ட் மேக்னெட் பத்தி பேசியிருந்தேன். DYR மேக்னெட் அப்படின்ற மாதிரி ஒரு மேக்னெட் பத்தி பேசினது பெர்மனன்ட் மேக்னெட். they are from the lanthanide series. They are present abundantly but sparsely located. Abundantly present but sparsely located. ரொம்ப ரொம்ப தூரமா ரொம்ப கம்மியான அளவுல இருக்கிறதுனாலதான் இது வந்து ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்க அவைலபிலிட்டியை ரொம்ப கம்மியா வச்சுக்கணும். சரியா? அதே டைம் உங்க அவைலபிலிட்டி தேவைப்படணும். தென் யூ ஆல் கன்சிடர் அஸ் அ வர்த்தி ஒன். அன்அவைலபிள், ரொம்ப ஓவர் அவைலபிலிட்டியா இருந்தீங்க அப்படின்னா ஓகே, வி வில் கன்சிடர் அலுமினியம், டின் வச்சுப்பாங்க. அவ்வளவுதான் சார். அப்போ இந்த ரேர் எர்த் மினரல்ஸை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 60% ஆஃப் தி எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் டன் பை சைனா. ஸோ சைனா ஏன் வந்து த லீடர், தி எமர்ஜிங் லீடர் அப்படின்றது ஏன் சொல்றாங்கன்னா the 60% ஆஃப் தி எக்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அலோன் டன் பை தி சைனா இட் செல்ஃப். வேற எங்கேயும் அந்த அளவுக்கு the technology was not yet developed. அதுதான் இங்க உண்மை. So why the world countries are afraid of China? Because of this one. They are the leading producer of the rare earth minerals, permanent magnets, hyperloop, the technology upgradation. So இனிமேலும் நம்ம வந்துட்டு the conventional ரிலே பண்ணியிருக்கிறது ரொம்ப மோசம். ஏன்னா the conventional ரிலே பண்ணும்போது what will happen அப்படின்றப்போ வேர்ல்ட் கண்ட்ரிஸ் எல்லாருமே அஃபெக்ட் ஆகிறாங்க. குளோபல் வார்மிங், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், சரியா, வாட்டர் லெவல் இன்க்ரீஸ். அப்போ கன்வென்ஷனல் ஃபார்மை விட்டுருங்க, நான் கன்வென்ஷனலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்றது அஜெண்டா ஃப்ரம் 1980s இட் செல்ஃப். அப்படிதானே? கன்வென்ஷனல் யூஸ் பண்ணும்போது ஓவர் அமௌண்ட் ஆஃப் கார்பன், ஓவர் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு, கிரீன் ஹவுஸ். ஸோ பொட்டாச் வேணாம், இனிமேல் கார்பன் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஜீரோ கார்பன் எமிஷன் கொண்டு வரணும். அப்போ நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் எங்க போக போகுது? நெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் இஸ் வித் சைனா. தென் அடுத்தது இதுலயே பாத்தீங்கன்னா நியூக்ளியர் மினரல்ஸ். என்ன சார் நியூக்ளியர் மினரல்ஸ்? இப்ப இந்தியா பாத்தீங்க அப்படின்னா சொல்றேன், நியூக்ளியர் மினரல்ஸ் அப்படின்றது என்ன சார்? Is Brazil or Bolivia? Which one, ma'am?
Brazil or Bolivia? I think it is Brazil. There Renina, I will definitely the Bolivia na next class வந்து ரெஃபர் பண்றேன். ஒருவேளை அது பொலிவியா இருந்துச்சுன்னா பொலிவியா. ஓகே மேம், ஷூர் பொலிவியா. ஸோ இட் இஸ் நாட் பிரேசில், இட் இஸ் பொலிவியாவா? நான் இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல எதுக்கும் பார்த்துட்டு சொல்றேன். இஃப் இட் இஸ் பொலிவியானா ஷூர் மேம். தேங்க்யூ நந்தினி மேம். ஞாபகம் இல்லைனா பரவாயில்ல. ஸோ நியூக்ளியர் மினரல்ஸ் மோஸ்ட்லி மோனோசைட் சாண்ட்ஸ் தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மோனோசைட் சாண்ட்ஸ். த லீடிங் ப்ரொடியூசர் வாஸ் கசகஸ்தான். The leading producer of the nuclear minerals were Kazakhstan. Where the sandstone basins எங்கெல்லாம் அதிகமா இருக்குதோ அங்கெல்லாம் எனக்கு என்ன கிடைக்கும்? Sandstone basins. அதிகமா இருக்கிற இடத்துல எனக்கு நியூக்ளியர் மினரல்ஸ், யுரேனியம், தோரியம் அண்ட் புளுட்டோனியமோட அவைலபிலிட்டி அதிகமா இருக்கும். Uranium, thorium and plutonium. Kazakhstan was the leading producer because of the sandstone deposit. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தட் அவைலபிலிட்டி ஆஃப் இந்த மோனோசைட் சாண்ட்ஸ்னால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ராஜெக்ட் அதுக்கு என்ன, அந்த புளுட்டோனியம் எந்த மாதிரி யூஸ் ஆகுது, அந்த புளுட்டோனியம் எடுத்து அடுத்த லெவலுக்கு எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்ற அந்த ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்கும். அந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அதை மட்டும் நீங்க வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த 3 ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரீசெண்டா வி ஆர் டெவலப்பிங் திஸ் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம். எஸ். ஸோ ஹவு வி ஆர் யூசிங் தட் ரீசைக்கிள்டு திங் அப்படின்றத பார்க்கணும். அந்த புளுட்டோனியம் 239 அண்ட் யுரேனியம் 235 இதுக்கு இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் மாதிரி அது ஒரு 3 திங் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கீனா வாட்ச் பண்ணிடுங்க. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் இது நீங்க பார்த்துருப்பீங்கல்ல 3 ஸ்டேஜ். ஸோ திஸ் இஸ் தி பேசிக் திங் அபவுட் தி எனர்ஜி அண்ட் மினரல்ஸ். ஸோ இப்படி தான் சார், சரியா? ஸோ கோல் டிஸ்ட்ரிபியூஷன் இதுலேயே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ அடுத்தது நான் முக்கியமாக போக போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஒபேக் அண்ட் ஒபேக் ப்ளஸ் கண்ட்ரிஸ். ஒபேக்னா என்ன? ஒபேக் ப்ளஸ் கண்ட்ரிஸ் அப்படின்றதோட அவைலபிலிட்டி, அதோட ஃபுல் ஃபார்ம். ஸோ ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு தெரியும் என்ன சார்? ஒபேக் அப்படின்றது என்ன சார்? ஒபேக் கண்ட்ரிஸ். ஸோ இந்த மினரல்ஸ் அண்ட் எனர்ஜியில் ஏதாவது டவுட் இருக்கா? வாட் இஸ் மினரல்ஸ், வாட் இஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய கீ கான்செப்ட் ஐரன், அலுமினியம். ஸோ கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல், இந்த அவைலபிலிட்டி மட்டும் எடுத்திருக்கிறேன். ஸோ அது பிரேசில் ஆர் பொலிவியா? மேம் டெல்லிங் தட் இட் இஸ் பொலிவியா. ஸோ ஐ திங்க் ஸோ நான் ஏதாவது ஸ்டார்ட் மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். ஸோ த ட்ரையாங்கிள் வாஸ் பொலிவியா. நான் எதுக்கும் ரெஃபர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்கிறேன். இதை தவிர வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது 2 minutes of revision? Then we move to the OPEC, the petroleum producing countries. ஏன்னா again the question are expected of the current scenario, the Strait of Hormuz.
So OPEC, Organization of Petroleum Export Countries. Organization of Petroleum Export Countries started in the year of 1960, then came into operation in 1961 with the headquarters of Vienna, Austria. The headquarters is with Vienna, Austria. So the availability of overall petroleum reserve அப்படின்னு பார்க்கும்போது nearly இப்போ who was the leading producer sir petroleum or crude oil யார் leading producer நினைக்கிறீங்க? Who is having the world most reserve of the petroleum or crude oil thing? Reserve is with Peninsula. சரியா? The extraction is with extraction வேணா வந்து Middle East countries இருக்கலாம். The reserve is with the Peninsula. So அதுக்கான ரீசன் இப்போ ஏன் மடோரா the recent issue between the Venezuela and USA, you all know that what is the background story. ஸோ அதுக்கு மேலே இந்த ட்ரக் இஷ்யூ, ட்ரக் கார்டல், ட்ரக் மாஃபியா இதெல்லாமே மேலே இருக்கக்கூடிய ஸ்டோரி. ஸோ த அவைலபிலிட்டி ஆஃப் தி ரிசர்வ், crude oil ரிசர்வ் தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே த பிரசிலியன் கோஸ்ட், எஸ்பெஷலி வெனிசுலா, Brazilian coast, then Gulf of Mexico, then North Sea part, then west coast of Africa, then Persian Gulf, the world famous Persian Gulf. இனிஷியலி இந்த OPEC பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டார்டட் வித் தி 5 கண்ட்ரீஸ்ல தான் ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா? ரீசெண்டா ஒன் அமாங் தி பர்ஷியன் கண்ட்ரி வந்து இதுல இருந்து வெளியே போனாங்க. யார் சார் அது? UAE. சரியா? யூ ஹாவ் டு பி, அதுவும் அப்டேட் ஆகிக்கணும். சரியா? இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூனால the UAE was just left the OPEC அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆர் அவுட் ஆஃப். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஏஷியன் பேசின், அடுத்தது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் பார்ட். ஸோ எப்படி சார் இதெல்லாம் இங்கே எப்படி அவைலபிளாக இருக்குது? இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த 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 மார்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்றது அதிகமாக இருக்குது. ஸோ திஸ் ஆர் தி பெட்ரோலியம் ரிசர்வ் ஏரியாஸ். வாட் வாஸ் த காமன் பாயிண்ட்? இங்கே எப்படி இந்த இடத்துல வந்து பெட்ரோல் அப்படின்றது எப்படி இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது? பர்ஷியன் ஏன் இந்த இடத்துல, சரி மற்ற விஷயத்துல கூட ஸோ வை திஸ் பர்ஷியன் கல்ஃப் இந்த இடத்த வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஆன்சர் நீங்கள் எடுத்துடலாம். வை திஸ் ஏரியா இஸ் ஹேவிங் high concentration of petroleum thing? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த இடத்துல பர்ஷியன் கல்ஃபை மட்டும் யோசிச்சு பார்த்தீங்கனாலே யூ கெட் தி ஆன்சர். எனி ஐடியா? அல்லை, சஞ்சய் யோசிச்சுட்டு இருக்கீங்க பின்னாடி? உங்களுக்கு வேர்ல்டு ஜியோகிராஃபி நான் தான் எடுத்தேன் அப்படின்றப்ப கொஞ்சம் நீங்க யோசிக்கணும். டெபாசிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ், கரெக்ட் தான். டெபாசிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வில் ரிசல்ட், காமனிஸ்டிக் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் வந்துருச்சு. ஏன் அங்க? கரெக்ட் தான் மேம். நந்தினி மேம் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏன் அங்க? எஸ்பெஷலி வை தேர்? இந்த இடத்துல எல்லாம் ஒரே ஒரு காமன் பாயிண்ட் இருக்குது. மைனர் பிளேட்ஸ் அப்படின்ற விஷயத்த நீங்க பார்க்கலாம் இந்த இடத்துல எல்லாமே. சரியா? பொதுவாகவே இந்த மைனர் பிளேட்ஸோட எட்ஜஸ், சரியா, 2 பிளேட் ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் எட்ஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சம் பார்ட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி சப்டெக்ட் ஆகும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிசம்ஸ், அங்க இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் கீழே போனதுனால அந்த சப்டெக்டானால ஃபார்ம் ஆனது தான் இந்த ஆயில் ரிசோர்ஸ் எல்லாமே. சரியா? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் இன்ட்ரா பிளேட் மார்ஜின்ஸ். அதுதான் முக்கியமான இன்ட்ரா பிளேட் மார்ஜின்ஸ் அண்ட் பவுண்டரிஸ், அதுதான் முக்கியம் இங்க. So minor plates played a major role here. So because of the intra-plate margins, about 80% of the oil production is with the Persian countries.
அது எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா 67% is alone by the OPEC countries itself. OPEC countries 67% of the oil production. Reserve கிடையாது, production மட்டும். 80% of the oil production is by Persian countries or Middle East countries. அதுல especially the 67% of the production is with the OPEC countries. OPEC countries which include thank you, sir. So Saudi Arabia. So important countries சொல்லிக்கோங்க சார். Saudi Arabia, Iran, Iraq, Kuwait, Saudi Arabia, Iran, Iraq, Kuwait, Qatar, Oman. These are the major oil producing countries in the world. These are the major oil producing countries in the world. Apart from that, in the Persian countries, major oil producing countries are Venezuela. Venezuela not now, but before Corona. Venezuela, US, Russia. US, Russia, Brazil, and some parts of Africa. Some parts of Africa. So oil reserves அப்படின்ற பார்க்கும்போது the top 3 countries அப்படி எழுதிக்கும் போது first country Venezuela 303 barrel 303. So first country Venezuela, then second country Saudi Arabia, and third country is Iran. So இது வந்து reserve, not production, reserve பொறுத்த வரைக்கும். About Venezuela is having 17% of overall oil reserve is with the Venezuela, and 15% is with Saudi Arabia, and 11.18 I think 11.82 sorry 11.82% is with Iran. So this is the top 3 countries of oil reserve: Venezuela, Saudi Arabia, and Iran, nearly 12%. What was the India's position, sir? India oil production, first oil well அப்படின்றது எங்க சார்? Digboy, Assam. So Digboy, Assamல oil reserve இருக்கிறதுக்கான காரணம்? What was the reason behind that presence of? Thank you, sir. Yes, my brother is Bengali, but okay, sir. Digboy, Assamல, அது அசாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா it was a hilly tract அப்படிதானே சார்? அங்க ஆயில் ரிசர்வ் இருக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? What was the reason behind it? இதெல்லாம் கூட பாத்தீங்க அப்படின்னா இன்டர்பிளேட் இன்ட்ராகான்டினென்டல் மார்ஜின்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ எங்கேயோ இருந்த ஆர்கானிசம்ஸ் போயிட்டு வாட் வாஸ் இப்போ என்ன சார்? பிரம்மபுத்திரா பேசின். ஷோர், பிரம்மபுத்திரா பேசின். ஓகே, அங்கே எப்படி? ஹை ஃப்ளட்ஸ் டெபாசிஷன். ஷோர், அதுவா இருக்கலாம். வேற ஹை ஃப்ளட்ஸ் நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி இருந்தா crude oil, natural gas is fine. How come crude oil? crude oil எப்படி? Initially this tract, Tethys, the sediments of Tethys, reason atta சரியா? and the continental plate convergence நால இப்போ now it became the mountain or hilly tract. ஆனா Digboy, Assam. ஸோ அதான் ஃபர்ஸ்ட். ஸோ இந்தியாவோட பொசிஷன் என்ன சார்? என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 30க்குள்ள இருப்போமா? டாப் 25ல இருப்போமா? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆயில் ரிசர்வ் டாப் 25ல இருப்போமா? நம்ம இருக்க மாட்டோமா? we are one among the top 25. எழுதிக்கோங்க, we are one among the top 25. டாப் 25ல நம்மளும் ஒருத்தங்க with the availability of 5 point. Thank you, ma'am. So we are having 5 million barrel availability.
5 billion barrel availability in 2025. 5 billion barrel availability in 2025. But one of the leading importer of crude oil நம்ம தான் சரியா. About 85% of our country's need are just imported. 85% of our country's requirement is just imported. அப்ப எந்த அளவுக்கு இதுனா ஏன் நம்மளுடைய மணி வேல்யூ அப்படின்றது டிப்ரிஷியேட் ஆகிறதுக்கு முக்கியமான பிரைமரி ரீசன் அப்படின்றது இதுதான். அதுக்கப்புறம் இந்த ரிசர்வ் பேங்கோடைய அந்த விஷயங்கள்லாம் இருக்கட்டும், அவங்க வந்து அந்த சேல் பண்றதா இருக்கட்டும், ஃபாரெக்ஸா எக்ஸ்சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் செகண்டரி ரீசன். இந்த பிரைமரி ரீசன் அப்படின்றது என்ன அப்படின்னா we are just importing 85%. what is the way forward? இங்க இருந்து என்ன பண்ணலாம்? how we can? இப்போ ஒரு பக்கம் இதனால இன்ஃப்ளேஷன் சரியா, இதனால மணி வேல்யூ இஸ் கோயிங் டு பி டிராப் அட் எனி வே, அப்படிதானே? இப்போ அடுத்த ஆல்டர்னேட் வே என்ன சார்? வே ஃபார்வர்ட் என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துச்சு, இந்தியாஸ் அவைலபிலிட்டி ஆயில் அவைலபிள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கு, ஸோ 85 to 90% we are depending on other countries so that the money value is always going to be depreciate. what will the way forward? என்ன நடக்கலாம்? ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம்? பயோஃபியூவல்ஸ்க்கு போயிடலாம். EVs, ஹைட்ரஜன் செல்ஸ், வேற ஒரே நாள்ல பண்ணிடலாமா? இதை நடக்குமா? requires time சரியா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா we are founding just new locations. we are founding new locations. example, Chandikhol in Odisha, Chandikhol in Odisha, and Bikaner in Rajasthan, and Rajkot in Gujarat are some of the important locations just we found out for the new extractions. So this is about the oil resource. So coal முடிஞ்சது, ஆயில் முடிஞ்சது, எனர்ஜி முடிஞ்சது, மினரல் முடிஞ்சது. அடுத்தது நம்ம என்ன போலாம் அப்படின்னா ஒரு PYQ பார்க்கலாம். இந்த PYQ பாருங்க, மல்டி டைமென்ஷனல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் uneven distribution. question understand பண்ணுங்க, மல்டி டைமென்ஷனல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் uneven distribution of mineral and oil in the world. இதுதான் question. mineral oil in the world, what are the impacts? மல்டி டைமென்ஷனல் இம்பாக்ட் சரியா. இந்த uneven distributionனால வரக்கூடிய மல்டிபிள் டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்ன, இதுதான் கொஸ்டின் சரியா. என்ன சார் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்? நீங்க இந்த கொஸ்டினுக்கு மல்டி டைமென்ஷனல் பிரச்சனை என்னென்னலாம் வரலாம் வித் அக்கார்டிங் வித் இந்தியாவே நீங்க சொல்லலாம். மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம் with uneven distribution. what are the problems we are going to face sir? ஒன்னு அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதர் கண்ட்ரி டிபெண்ட் பண்ணியே இருப்போம். வேற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இதனால ரைஸ் ஆகும். சூப்பர். வேற ஸோ ஆயில் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுதான் லைஃப் லைன் ஆஃப் எவ்ரி திங், லைஃப் லைன் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம் வரும்போது பார்க்கலாம். பின்னாடி இருந்து எந்த ஆன்சர் வர மாட்டதே. ஸோ இவங்க சொன்னாங்க அதர் கண்ட்ரிஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரலாம், இங்க வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் வரலாம். வேற அஸ்வின்? I assure that the question is not going to ask in the same way. நம்ம எப்படி நடத்த போறோம் அது வரல, பட் how you are fetching the ideas அதுதான் முக்கியம் இங்க. confess and crisis, conflict and geopolitical crisis, whatever. நீங்க அருண் ஏதாவது ஒரு பாயிண்ட் எங்க இருந்தா ஜெனரேட் பண்ணி எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம். ஸோ ஜியோபொலிட்டிக்கல் சொல்லியாச்சு, தென் எக்கனாமிக் டைமென்ஷன் சொல்லியாச்சு. வேற 4D இதுதான் பிரச்சனை. 4D இன்னும் மற்ற 2D கான்ஃப்ளிக்ட் சொன்னாங்க, அஸ்வின் சொன்னாங்க கான்ஃப்ளிக்ட் அண்ட் கிரைசிஸ் வரலாம். ஸோ அடுத்தது இன்னொன்னு வேற எந்த பிரச்சனையும் இல்லையா? ஆல்டர்னேட் ரிசோர்சஸ் போகும்போது டைம் எடுத்துக்கும். ஓகே. வேற
இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். ஸோ இட் இஸ் அ வே ஃபார்வர்ட். அது வே ஃபார்வர்ட்ல கொடுத்துக்கலாம் நம்ம. ஸோ வேற ஏதாவது ப்ராப்ளம்? என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஸோ ஜாகிரபி தானே, ஸோ கொஞ்சமா அதை ரிலேட் பண்ணணும். Environment and ecological problem. So these are the 4-dimensional problems because of the uneven distribution. So அப்படியே ஒண்ணுன்னா இப்ப எல்லை நீங்க சொன்னீங்கல்ல, சரி வெள்ளை நீங்க சொன்னீங்கல்ல, அப்ப அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். சாரி சார். இப்போ நீங்க தானே சொன்னீங்க ஜியோ பொலிட்டிக்கல். சார் ஜியோ பொலிட்டிக்கல் ஏதாவது ஒரு பெர்ஃபெக்ட் கேஸ் ஸ்டடி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம் சார். காஸ்ட் எஃபிஷியன்ட், கிரைசிஸ் இன் சஸ்டைனபிள் growth, lack of resources and conflict. Lack of resources and conflict, very good ma'am. Crisis in the sustainable growth, so economic problem. Then cost efficiency, again an economic crisis. பரவாயில்ல, ஆன்லைன்ல ரொம்ப கீனா இருக்கிறாங்க. சொல்லுங்க சார், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் ஏதாவது ஒரு பாயிண்ட் எங்க இருந்தாது? யூ ஹாவ் டு ஜெனரேட் அ பாயிண்ட், அப்படிதானே சார்? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், வைல் ரீடிங் மெயின்ஸ் உங்களுக்கு வந்து டைரக்ட் ஆன்சர் அப்படின்றது எந்த புக்லயுமே கிடையாது, அப்படிதானே? இதுதான்ப்பா ஆன்சர், இதை படிச்சுக்கோ, இது 10 மார்க்கா வரப்போகுது, 5 மார்க்கா வரப்போகுது, 15 மார்க்கா வரப்போகுது, உங்கள்கிட்ட யாராவது புக் கொடுத்துருக்காங்களா? இது வரைக்கும் அந்த மாதிரி புக் இருக்குதா? கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு ஸ்டடி, யூ ஹாவ் டு எவால்வ் தி ஆன்சர்ஸ், அப்படிதானே சார்? ஸோ நீங்க அதுக்கு எப்படி சார் இருக்கணும்? இந்த புத்திசம்ல வர மாதிரி ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் வேணும்ல சார்? அது கண்டிப்பா வேணும். அதுவும் இந்த பிரசன்ஸ், அது பெருசா பேசல, பட் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது ரொம்ப கீனா இருக்கணும் சார். அதுக்காக தான் உங்களை பாயிண்ட் ஜெனரேட் பண்ண சொல்றேன். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் சொல்லுங்க வெள்ளை. அது எக்கனாமிக் பிரச்சனை வந்தாச்சுல்ல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ல. என்ன சார்? ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இஷ்யூ, கரண்ட் இஷ்யூ வாஸ் தேர். ஒரேடியா லாக் பாயிண்ட், ஒரு சோக் பாயிண்ட் இருக்குது. சோக் பாயிண்ட் லாக் பண்ணதுக்கு அப்புறம் வாட் வி ஆர் ஃபேசிங் எவ்ரிவேர் தி ரைஸ் டென்ஷன் இஸ் ரைசிங், அப்படிதானே? எழுத ஆரம்பிங்க சார். ரிசோர்ஸ் நேஷன்ஸ், ரிசோர்ஸ் நேஷனுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குது, ஸோ ரிசோர்சஸ் இல்லாத நேஷனுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது. ஸோ ரிசோர்ஸ் நேஷன்ஸ் ஆர் பிகேம் பவர்ஃபுல் பேக்ஸ். they are became the world, என்ன சொல்றது, ப்ரோக்ராம் டிசைடரா மாற ஆரம்பிப்பாங்க. they are became powerful packs. எழுதிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் OPEC countries, powerful packs. then the points, example choke points form ஆக ஆரம்பிக்கும். choke points, those who controlling the choke points will become the என்ன சொல்றது, dictator of the world. இப்போ Strait of Hormuz was controlled by Iran, US. பிரச்சனை வரும்போது what will happen? they are become the என்ன சொல்றது, வேர்ல்டே அவங்கள தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? ஈவன் நம்ம வீட்ல இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் பத்தி எதுவும் தெரியல அப்படின்னா கூட they are watching the TV for that. இருக்குது இல்ல? so the choke points like Strait of Hormuz, Strait of Hormuz and Malacca Strait. மலாக்கா ஸ்ட்ரைட்ல ரொம்ப குரூஷியல், அப்படிதானே சார்? என்டையர் இந்தியன் ஓஷன் ட்ரேடே இந்த மலாக்கா ஸ்ட்ரைட்டை நம்பி தான் இருக்கு, இந்தியன் அண்ட் பசிபிக் ஓஷன் ட்ரேட். ஸோ ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா, தே ஆர் தி வெரி எசென்சியல் choke points. which will result in geopolitical rivalry. எல்லாமே கரண்ட் சினாரியோ, geopolitical rivalry. எக்ஸாம்பிள் நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம் சார், கரண்ட் இஷ்யூ பேஸ் பண்ணி. geopolitical rivalry, maritime militarization, maritime militarization. so these all are the issues. சரியா சார்? geopolitical tension இது ரிசோர்ஸ் கண்ட்ரிக்கு. இப்போ ரிசோர்ஸ் இல்லாத கண்ட்ரிக்கு வாட் ஆர் தி ப்ராப்ளம்ஸ் they are going to face sir? so resourceful nationக்கு இதெல்லாம் பிரச்சனை, ரிசோர்ஸ் லெஸ் நேஷனுக்கு டிபெண்டன்ஸ், அவ்வளவுதான். we have to depend, so it is the lifeline அப்படின்ற போது we have to depend. so depend அப்படின்ற போது செகண்ட் பாயிண்ட் இங்க ஆப்வியஸா ஜெனரேட் பண்ணலாம், எக்கனாமிக் டைமென்ஷன். so second dimension குள்ள போயிடலாம், economic dimension and instability, economic dimension and instability. so இது பாத்தீங்க அப்படின்னா it is a global commodity. so oil are global commodity. எக்ஸ்ட்ரீம் பிரைஸ் வாலடைலைசேஷன் நடக்கும், டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை. சரியா? அங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க. இன் 2022 OPEC கண்ட்ரிஸ் வந்து they are
என்ன சொல்ற, இன்ஃபார்ம் தட் we are going to reduce our production. சடனா என்ன ஆக ஆரம்பிச்சது, the barrel price are increasing ஆக ஆரம்பிச்சது. அகைன் சடன் என்ன சொல்றது, the money value has depreciated நடக்க ஆரம்பிக்கும். global commodity extreme price volatility, extreme price volatility will happen. Sudden money value, while independence $1 is equal to 1 rupee, I think அப்படிதானே. இன்னைக்கு we are nearing 100. So it is determined by the import and export of a country. The forex அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணி தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது அந்த டேர்ம்ஸ், அந்த பாண்ட் ஷீட்ஸ், இப்போ நம்ம என்னெல்லாம் பண்றோம், அந்த இதை குறைக்கிறதுக்கு என்ன வாட் we are doing அப்படின்றது எல்லாமே கொஞ்சம் கிளியர் கட்டா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது சார், ஆயில் ரிசோர்ஸ் கண்ட்ரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது, there is a term called Dutch disease அப்படிம்பாங்க. டச் டிசீஸ். அது டச் டிசீஸ் என்ன அப்படின்னா ஓவர் டிபெண்டன்ட் ஆன் ஒன் பர்டிகுலர் திங். சரியா? ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்ல இருக்கிற பிரச்சனைனா தே ஆர் ஓவர் டிபெண்டன்ட் ஆன் ஆயில். மத்த எந்த விஷயத்தை பத்தியும் தே டோன்ட் என்ன சொல்றது கேர், அந்த மாதிரியான ஒரு விஷயம். சரியா? தட் இஸ் கால்ட் டச் டிசீஸ். Over dependence on oil production and other economic values are not considered, are not giving that much importance. That is called Dutch disease. So அது எக்கனாமிக் ப்ராப்ளம். ஸோ ரெண்டு ஒரு பிரச்சனைனால, அந்த டைமென்ஷன்னால, ஒரு விஷயத்தினால ரெண்டு கண்ட்ரி, ரிசோர்ஸ் கண்ட்ரிக்கும் ரிசோர்ஸ் இல்லாத ஒரு கண்ட்ரிக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்ற மாதிரி பாருங்க. சரியா? த மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம் அப்படின்றத நீங்க அப்படிதான் அப்ரோச் பண்ணணும். அடுத்து தேர்ட் அப்படின்ற போது கான்ஃபிளிக்ட், இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் வார்ஸ். கான்ஃபிளிக்ட், இன்ஸ்டெபிலிட்டி அண்ட் வார்ஸ். ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் லெவல்லே நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, புக்ல ஃபிக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த கோலியாத் டேவிட், அந்த ஒரு ஃபிக்ஷன் இருக்கும்ல, இந்த இஸ்ரேல்ஸை வந்து அட்டாக் பண்ண வந்து ஒரு ட்ரைபல் பீப்புள், அவங்க வந்து இந்த ரிசோர்ஸ்க்காக தான் வந்துருவாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் தி ஹிஸ்டாரிக்கல் இன்வென்ஷன்ல இருந்து கரண்ட் டேட் வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி ஆயில் அண்ட் மினரல் ரிசோர்ஸஸை பொறுத்த வரைக்கும் தான். ஸோ இதை தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை. எல்லாமே சரியா, ப்ராக்சி வார்ஸ். சரியா? ஒரு கண்ட்ரி மேல, ஸோ வெனிசுலால இப்ப பண்ணது ப்ராக்சி வார் தான். சரியா? ஆப்வியஸா ட்ரக் கார்டல், ட்ரக் மாஃபியா, இட் இஸ் நாட் தி ஒரிஜினல் ரீசன். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தட் அவைலபிலிட்டி ஆஃப் ஆயில். அவங்க அதுதான் பண்ணாங்க. 2015ல இருந்து தே ஆர் புட்டிங் சாங்ஷன்ஸ். அப்படிதானே? when they are not cooperating with US அப்படின்றப்போ obviously they are putting sanctions. ஸோ ப்ராக்சி வார்ஸ் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஹிஸ்டாரிக்கல் இன்வென்ஷன்ஸ் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான். ஹிஸ்டாரிக்கல் இன்வென்ஷன்ஸ், military interventions was due to geographical location and for resource. Was due to, obviously sir, it is because of the geographical reason. The availability of minerals, resources is all because of the geographical location sir. Geographical location base பண்ணி தான் the availability of minerals, so availability of the resources எல்லாமே. So the thing was correct தான். ஒரு கண்ட்ரியோட கோர்ஸை டிட்டர்மைன் பண்றது அப்படின்றது இட் இஸ் ஆல் அபவுட் த பொசிஷன். எய்தர் த கண்ட்ரி ஹேஸ் டு பி என்ன சொல்றது எனர்ஜி அண்ட் ரிசோர்ஸ்ஃபுல் கண்ட்ரியா இருக்கணும், இல்ல த கண்ட்ரி ஹேஸ் டு பி இன் தி ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட் கண்ட்ரியா இருக்கணும், லைக் ஆப்கானிஸ்தான், லைக் தி ஜம்மு அண்ட் காஷ்மீர் பார்ட் ஆஃப் இந்தியா. தோ தே ஆர் ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ட் லொகேஷன். இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான் பேசிக்கலா இந்த வார்ஸ் அப்படின்றது நடக்க ஆரம்பிக்கும்.
ஸோ கான்ஃப்ளிக்ட். இது அடுத்தது ஃபோர்த் என்ன சார்? என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கல். என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜிக்கல் கிரைசிஸ் அப்படின்னு வரும்போது என்ன நடக்கலாம்? சம்டைம்ஸ் மரைன் ஸ்பில்ஸ், ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது மரைன் ஸ்பில்ஸ் நிறைய இடத்துல நடக்குது. மரைன் ஸ்பில்ஸ் நடக்கலாம். ஈக்கலாஜிக்கல் ஷிஃப்ட் நடக்கலாம். ஈக்கலாஜிக்கல். ஸோ பிகாஸ் ஆஃப் தட் இந்த மாதிரி எனர்ஜியை டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த கண்ட்ரி இது வந்து ஒரு நல்ல ஃபேவரபிள் ஷிஃப்ட் தான் அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? டிபெண்டிங் ஆன் என்ன சொல்றது, கார்பன்ல இருந்து வி ஆர் ஷிஃப்டிங் டு கிரீன் எனர்ஜிக்கு ஷிஃப்ட் ஆகிறது. ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் ஷிஃப்ட், பாசிட்டிவ் எக்காலஜிக்கல் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் தி கிரீன் எனர்ஜி நடக்கலாம். பாசிட்டிவ் கிரீன் எனர்ஜி ஷிஃப்ட். ஸோ த கன்க்ளூஷன் அப்படின்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஸோ கிரீன் எனர்ஜி கார்போனிஃபிகேஷன் டு கிளீன் அண்ட் கிரீன் எனர்ஜி. ஸோ எதை டிபெண்ட் பண்ணி அதிகமாக இருக்க போறோம் அப்படின்னா லித்தியம், கோபால்ட் அண்ட் தி ரேர் எர்த் elements. So the country have to equip with that thing. அவ்வளவுதான். So technological upgradation is required. So that is the way forward and conclusion. Technological upgradation. So இப்போ அன்கன்வென்ஷனலா இருக்கக்கூடியது soon became conventional thing மாற வரைக்கும் the country have to work out. அவ்வளவுதான் சார். இதுதான் way forward and perfect conclusion. அவ்வளவுதான். So go through the 2 minutes sir. வேற ஏதாவது டவுட் சார் ஆன்லைன்ல? அடுத்தது கொஞ்சம் வாட்டர் ரிசோர்ஸ் பேஸ் பண்ண கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ வாட் ஹேப்பன் டு தி நேச்சுரல் வாட்டர் டிப்ளீஷன் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஓகே. Crisis of availability and access of freshwater resource. Crisis of availability and access of freshwater resource in the world. So that is the question. So freshwater, ஸோ வாட்டர் ரிசோர்ஸஸும் பார்க்கணும் அப்படின்றதுனால ஃப்ரெஷ் வாட்டர் பார்க்கலாம். அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டோ கேன்செட்டிக் பிளைன் அந்த டெப்ளீஷனுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு, அதையும் ஒரு வாட்டி பார்த்துடலாம். நோ டவுட் சார். தேங்க்யூ சார். ஸோ வேர்ல்ட் சர்ஃபேஸில் ஹவு மெனி பர்சன்டேஜ் இஸ் கவர்ட் வித் தி வாட்டர் சார்? 1/3. Almost 71% of the earth surface is covered with the water. அப்படிதானே சார்? ஆமா. இதுல எவ்வளவு percentage of fresh water is available? 71% of the world's crust is filled with the water. We know that. சரியா? 1/3 was filled with the water. How much amount are availability of fresh water is there? அதான் சார் என்னோட question.
less than 3%. சரியா? It was just 2.5%, less than 3%, 2.5 to 3% availability was there. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா 1% is available for the ready consumption. மத்த 2% is not, என்ன சொல்றது, நம்மளால சீக்கிரமா எடுக்க முடியாது. இட் இஸ் unavailable. சரியா? they are எங்க இருக்குது? they are in the glaciers and they are in the deep aquifers ல இருக்குது. aquifers சார் ஃபர்ஸ்ட் aquifers கரெக்ட் தான். அது கிடையாது. நீங்க aquifers-னா என்னது? அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ், சேச்சுரேட்டட் ராக்ஸ்ல இருக்கக்கூடிய. ஸோ இந்த ஆக்விஃபர்ஸ் வந்து நான் எம்டி பண்ணும்போது ஆர்டிஃபிஷியல் ஆர் ஹியூமன் இன்டியூஸ்டு எர்த்குவேக் வரும்னு சொல்லிட்டு நான் எர்த்குவேக் நடத்தும் போது சொல்லியிருந்தேன். ஸோ ஹவ் டு ரபைஸ். சரியா? நான் ஆன்லைன்ல இருக்கக்கூடிய என்னோட 2.5 to 3% சார். ஓகே ஃபைன். 3% இஸ் ஃபைன். 2.5 to 3. ஸோ இந்த ஆக்விஃபர்ஸ் அப்படின்றது ஆன்லைன்ல இருக்கவங்களும் சரி, சரியா, ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு ரிவைஸ் பண்ணுங்க, அந்த பழைய கிளாஸஸ்லாம் எடுத்து. அது முக்கியம். சரியா? ஸோ ஆக்விஃபயர்ஸ் அப்படின்றது, ஆக்விஃபயர்ஸ் எம்டி பண்ணும்போது அந்த இடத்துல வேக்கம் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த இடத்துல வந்து டேம்ஸ் ஏதாவது நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்றேன் அப்படின்றப்போ, இல்லை ஓவர் ப்ரெஷர் ஏதாவது கொடுக்கும்போது வாட் வில் ஹேப்பன்னா the aquifer will collapse which artificially induce the earthquake. சரியா? man-made earthquakes வரதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குது. ஸோ ஆக்விஃபயர்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் வாஸ் தி அண்டர் கிரவுண்ட், ஏதோ ஒரு இடத்துல சேச்சுரேட்டட் ராக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆக்விஃபயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1% இஸ் ரெடிலி அவைலபிள். பேலன்ஸ் இருக்கக்கூடிய வாட்டர் அப்படின்றது which was not readily available because it is present in the glaciers and the underground deep aquifers-ல இருக்குது. பட் we are nowadays we are just extracting, அவ்வளவுதான். அப்ப இது குறையறதுனால என்னென்ன பிரச்சனை? ஸோ 1% தான் ரெடிலி அவைலபிள். இப்போ இந்த வாட்டர் டிப்ளீஷன் அப்படின்றது நடந்துட்டு இருக்குது. we all know that. what will the cause? அவங்க கொஸ்டின் அதுதான், availability and access. So availability first of all பெரிய பிரச்சனை தான். there is 1% of availability. access அப்படின்றது we don't have is that much technology. அதுதான் அக்சஸ். அதுக்கப்புறம் எல்லாத்தாலையும் ஃப்ரெஷ் வாட்டர் அக்சஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா அதுல 1008 பிரச்சனை நம்ம வச்சிருக்கோம். சரியா? பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் நார்மலா ட்ரிங்கிங் வாட்டருக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது. நவடேஸ் ஆல்சோ இன் சம் வில்லேஜஸ் அதெல்லாம் வந்து நீங்க சோஷியல் இஷ்யூஸ்ல பாப்பீங்க. சரியா? இந்த ட்ரிங்கிங் வாட்டர் ப்ராப்ளம், காமன் வெல், காமன் டேங்க், இதெல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில வந்துட்டு இருக்குது அப்படின்றத நீங்க அந்த சோஷியல் இஷ்யூஸ்ல வந்து அட்ரஸ் பண்ணுவீங்க. ஸோ ஸ்கேர்சிட்டி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கேர்சிட்டி. ஸ்கேர்சிட்டி நான் ரெண்டு வகையா அப்ரோச் பண்றேன். ஒன்னு வந்து அவைலபிலிட்டி. ஸோ கொஸ்டின் அதுதான், அவைலபிலிட்டி. இன்னொன்னு வந்து அக்சஸ். அவைலபிலிட்டி அண்ட் அக்சஸ். ஸோ வாட்டர் இஸ் அ ப்ரீபயோட்டிக் திங். வை? வாட்டர் பார்க்கறதுனால கேட்கிறேன். வாட்டர் இஸ் அ ப்ரீபயோட்டிக் திங், அப்படிதானே சார்? அப்படிதானே நம்ம சொல்றோம். வாட்டர் இஸ் அ ப்ரீபயோட்டிக் திங். வை? ஆர்கானிசம்ஸ் வாட்டர்ல இருந்து தானே. ஏன் ஆர்கானிசம்ஸ் வாட்டர்ல தான் எவால்வ் ஆகணும்? வெரி குட். சரியா? பிகாஸ் ஆஃப் தி அவைலபிலிட்டி ஆஃப் தட் கண்டிஷன் கால்ட் ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. சரியா? த ஆட்டம்ஸ் கேன் மூவ் ஃப்ரீலி அண்ட் தே கேன் பைண்ட் ஈச் அதர். சரியா? போத் அந்த ரிஜிடிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி இஸ் பாசிபிள் இன் தட் வாட்டர். ஸோ வாட்டர் இஸ் கால்ட் தி ப்ரீபயோட்டிக் திங். அப்படிதான் நமக்கு செல்ஸ் ஜெனரேட் ஆகுது. அப்படிதான் செல்ஸ் பிகேம், என்ன சொல்றது, டிஷ்யூ பிகேம் அன் ஆர்கன் பிகேம் அன் ஆர்கானிசம். ஸோ அதனாலதான் வாட்டர் பிகேம். வெரி குட். ஸோ ப்ரீபயோட்டிக் திங். வித்தவுட் வாட்டர் நத்திங் இஸ் பாசிபிள், அது நமக்கு தெரியும். ஸோ ஸ்கேர்சிட்டி, அவைலபிலிட்டி அப்படின்றது பார்க்கும்போது எதுனால இந்த ஸ்கேர்சிட்டி நடக்குது, அவைலபிலிட்டி ஏன் குறைய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபர்ஸ்ட் திங் கிளைமேட் சேஞ்ச் and monsoon shift or monsoon failure. So availability poor ஆக ஆரம்பிக்குது. Then groundwater depletion. Second thing. Then third thing, availability குறைக்கக்கூடிய pollution and contamination. ஸோ இது ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம்.
பொல்யூஷன் அண்ட் கண்டாமினேஷன். ஸோ ஜெர்னலிஸ்டிக் டாபிக் சரியா, எப்படி இதை நம்ம கிளியரா கொடுக்கலாம் அப்படின்றது மட்டும். தென் அடுத்தது ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ அக்சஸ்ல வரக்கூடிய பிரச்சனை அப்படின்றது பாத்தீங்கன்னா இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். Poor governance and geopolitics. Poor El Nino for current phase. Yes, ma'am. Good thing. El Nino. So El Nino, the monsoon shift. Null observance. Vaishnav. இப்போதான் பேர் பார்த்தேன். ஓகே வைஷ்ணவ். சொல்லக்கூடாதா? ஸ்கிப் பண்ணிடவா? So governance and geopolitics. Governance and geopolitics. So India, we are doing the geopolitics. Sir, Indus Water Treaty. Is there any problem with Pakistan? Oh, close. We are in the upper stream. Po, close பண்ணி வைக்கும். Oh, obvious. நம்ம வந்து இது ரொம்ப சரி, we are Indians, nothing to. So economic inequality. Economic inequality. So nothing against the government, I'm just சரியா? ஐயோ இது வேற லைவ்ல இருக்கு. அடுத்தது பிரைவேடைசேஷன் அண்ட் பிரைசிங். ஸோ அதுவுமே ஒரு பிரச்சனை தான். Privatization and pricing. So these are the problems to access and these are the problems for the availability. So availability la first climate change and monsoon shift. Climate change and monsoon shift. எப்படி சார் climate change and monsoon shift எப்படி சார் இதை அஃபெக்ட் பண்ணுது? சரி, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? climate change அப்படின்றப்போ மழை வராது, வெயில் அதிகமா இருக்கும். ஸோ அவ்வளோதான் சார். குளோபல் வார்மிங், drought, irregular monsoon, which accelerate the glacier melt. Which accelerate the glacial melt. சரி சார், ஒரே ஒரு கொஸ்டின். இந்த கிளேசியர் மெல்ட் ஆனா நல்ல விஷயமா கெட்ட விஷயமா சார்? இது எப்படி வந்து ஒரு வாட்டரோட அவைலபிலிட்டி அஃபெக்ட் பண்ணுது? ஏதாவது ஒரு கீ பாயிண்ட், ஒரு லூப் பாயிண்ட்? ஸோ இப்போ நான் வந்து சொல்லிட்டேன், பிகாஸ் ஆஃப் தி குளோபல் வார்மிங் த கிளேசியர் இஸ் கோயிங் டு மெல்ட் அப்படின்றது. ஸோ மெல்ட் ஆனா குட் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தான் சார் கிடைக்கும். இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஷார்ட் டேர்ம்ல பிரச்சனை இல்லை. குட் திங், அவ்வளவுதான். சரியா? அப்ப கிளேசியர் அப்படின்றது மெல்ட் ஆகுது, குளோபல் வார்மிங், அதிக அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ஃபார் தி ஷார்ட்டர் பீரியட். சரியா? அதை நம்மளால ப்ராப்பரா எடுத்து வச்சு அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வி டோன்ட் ஹேவ். சரியா? இப்போ என்ன நடக்குது? ஹிமாலயால இருக்கக்கூடிய கிளேசியர்ஸ் ஆர் ஜஸ்ட் சொல்றது மெல்டிங் லைக் எனி திங் அப்படின்றப்போ ஃப்ரீக்வெண்ட் ஃபிளட்ஸ், அப்புறம் மோர் வேஸ்டேஜ் ஆஃப் வாட்டர். நம்மகிட்ட இங்க நான் தமிழ்நாடோட கான்டெக்ட்ல பேசும்போது வாட் வில் ஹேப்பன், வி கான்ட் ஏபிள் டு ஹோல்ட் தட் காவேரி வாட்டர் ஃபார் தி மன்சூன் பீரியட்ல வரக்கூடிய வாட்டரை நம்மளால ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியல. சரியா? ஓவர் வேஸ்டேஜ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ தட் வாஸ் த ரீசன். சரி, இப்படி தான் ஆன்சர் எடுத்துட்டு போகும். அவ்வளவுதான் சார். கிளேசியர் மெல்ட், ஓவர்ஃப்ளோ ஆர் ஓவர்ஃப்ளோயிங் which result in flooding results in over wastage. அவ்வளவுதான் சார். மற்றது எல்லாமே நீங்க காமன் எழுதக்கூடிய ரீசன்ஸ் தான். heat waves. Good point da ma'am. heat waves, El Nino. So இப்போ கரண்ட் சினாரியோ இன் யூரோப், அந்த ஹீட் வேவ் சொல்றீங்களா? ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய அந்த பொல்யூஷன் அண்ட் கண்டாமினேஷன், அதுல முக்கியமா பண்ணக்கூடியது ஆந்த்ரோபோஜெனிக் தான். ஆந்த்ரோபோஜெனிக் pollution and contamination. Anthropogenic pollution and contamination. என்ன பண்ணோம்? இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அன்ட்ரீட்டட் முனிசிபல் சீவேஜ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா கூவம் அன்ட்ரீட்டட், ஜஸ்ட் கோ லைக் எனி திங். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க.
சி பார்க்கலாம். ஆந்த்ரோபோஜெனிக், ஸோ அன்ட்ரீட்டட் சீவேஜ். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் நம்ம என்ன பண்றோம்? we are just using fertilizer like anything. எல்லாத்தையும் போடுறோம். Obviously the fertilizer is going to leach and it is going to mix with the groundwater and groundwater contamination will happen. சரியா? Unsuitable for anything. பண்றோம் அக்ரிகல்ச்சர். ஈவன் தோ நம்ம என்ன பண்றோம், இருக்கக்கூடிய பிரசன்ட் வாட்டர்ஸையும் என்ன பண்றோம், unusable மாத்திரம். present, even though the water is present, because of the pollution it became unusable. மாத்த ஆரம்பிக்கிறோம் because of this pollution. ஆல்ரெடி இருக்கக்கூடிய 1% we are converting like that. Then third thing அப்படின்றத பார்க்கும்போது over groundwater extraction. பொதுவா இந்த கிரவுண்ட் வாட்டர் அப்படின்றது உங்களுடைய பேசிக் கான்டெக்ட்ல எதுக்கு சார் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க? நம்ம வீட்ல அக்ரிகல்ச்சர், அவ்வளவுதான். அக்ரிகல்ச்சர் மெயின்லி ஃபார் அக்ரிகல்ச்சர். சரியா? நம்ம வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர். அப்ப அக்ரிகல்ச்சருக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தப்பா தப்பு இல்லையா? எக்ஸசிவா எங்க அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணாலும் நம்ம ஆட்கள் அப்படின்றது தர்வாஸ் ஒன் சேயிங். சரியா? இந்த தமிழ் அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களுக்கு தெரியும், நீர் மறை நீர் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஃபார் ரைஸ் அண்ட் சுகர் கேன் தண்ணி தீந்து போனப்ப தண்ணி கட்டணும் அப்படின்றது தான் விஷயம். பட் நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது. ஐ எம் ஹேவிங் வாட்டர், ஐ எம் ஹேவிங் ரிசோர்ஸ், ஐ எம் ஹேவிங் ஃபுல் வெல், நான் திறந்து விடுவேன் 24/7. அது வீணாவே போனாலும் சரி நான் திறந்து விடுவேன். விச் டெஃபினெட்லி அஃபெக்ட் தி சாயில் குவாலிட்டி, அஃபெக்ட் பண்ணதான் போகுது. ஆனாலும் நான் அதை பண்ணுவேன் பிகாஸ் ஐ எம் ஹேவிங் வாட்டர். இது ஈகோயிஸ்டிக் கைண்ட் ஆஃப் திங், அது எனக்கு தெரியல. பட் வி டூ தட். என் வீட்டில் அதான் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஃப்ளட்டிங் கிராஸ் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா பேடி அண்ட் சுகர் கேன். ஃப்ளட்டிங் கிராப்ஸ், extreme use of groundwater. Glacier melts leads to high salinity, okay, which leads to ocean surface temperature imbalance and climate change. Sir, this is GS class, okay sir. This is not the class for optional. நீங்க இப்படி எல்லாம் மெயின்ஸ்ல எழுதுனீங்க அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க நீங்க ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் டெஃபினட்டா உங்களோட மார்க் குறையும். சரியா வைஷ்ணவ்? பி அவேர் ஆஃப் தட். கண்டிப்பா குறையும். இப்படி எல்லாம் எழுதுனா ஓகே தம்பி வந்து ஜியோகிராஃபி ஆப்ஷனல் போல, இவர்கிட்ட இருந்து நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தென் யுவர் மார்க் வில் கோயிங் டு ரெடியூஸ். பாத்துக்கோங்க. சரியா? சோ இப்போ அக்சஸ், ஸோ அவைலபிலிட்டிக்கு பிரச்சனை அப்படின்றது பார்த்தாச்சு. அக்சஸுக்கு என்னென்ன, அக்சஸுக்கு வரக்கூடிய பிரச்சனை ஆல்ரெடி நான் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டேன். ஸோ எக்கனாமிக் வாட்டர் ஸ்கேர்சிட்டி. வாட் இஸ் சோ கால்ட் எக்கனாமிக் வாட்டர் ஸ்கேர்சிட்டி சார்? எக்கனாமிக் வாட்டர் ஸ்கேர்சிட்டி ஈவன் தோ சம் கண்ட்ரிஸ், சரியா, இப்போ பங்களாதேஷ் மாதிரி கண்ட்ரிக்கு தே ஆர் ஹேவிங் குட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் பிரம்மபுத்திரா அண்ட் கங்கா, அங்க வந்து டெல்டாஸ் இருக்கிறதுனால தே ஆர் ஹேவிங். பட் தே ஆர் டெவலப்பிங் நேஷன், சரியா, அண்டர் டெவலப்டு நேஷன். தே ஆர் லேக் இன் தி எக்கனாமிக் திங் டு பில்ட் ஆர் டு கன்ஸ்ட்ரக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ஹோல்ட் தட் ஃப்ரெஷ் வாட்டர். டேம்ஸ் அவங்களால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது, ரிசர்வாயர்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது அப்படின்றப்போ ஆப்வியஸ்லி த ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் கோயிங் டு வேஸ்ட். ஸோ இதுதான் எக்கனாமிக் ப்ராப்ளம். சரியா? எக்கனாமிக் வாட்டர் scarcity in developing and underdeveloped nation, lack of infrastructure, example dams will lead to the economic water crisis, they don't access the pipelines because the infrastructure is poor. அப்படின்றதுல economic pipelines பண்ண முடியாது. Then second thing, access பாத்தீங்க அப்படின்னா transboundary, நம்ம தான் transboundary and geopolitical tension. Best example is Indus water treaty. சரியா? Is there any problem அப்படின்னா the high stream country என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்க, they hold the water பண்ணுவாங்களா? ஸோ அதுதான் விஷயம். Restriction to the downstream, for example Indus water treaty, அவ்வளவுதான். ஸோ இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி ஆப்வியஸ் ஐஆர் படிக்கும்போது இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி, ஏன்னா இந்த லாஸ்ட் 2025 சிந்தூர் நடந்ததுனால இந்த வருஷம் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 2025 அக்டோபர் ஐ திங்க், ரைட்?
சிந்தூர், ஆபரேஷன் சிந்தூர் அக்டோபர் மேவா? ஓகே. ஸோ இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி எப்போ பண்ணாங்க என்ன அப்படின்றத ஐஆர் ரிலேட் பண்ணி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ டவுன் ஸ்ட்ரீம் ரெஸ்ட்ரிக்ஷன், yes ma'am, India Pakistan conflict due to the Indus war, due to the Indus river. India Pakistan conflict will affect the Indus water treaty. Yes ma'am, அப்படிதான் சொல்லணும் மேம் அத. ஸோ அதேதான் வாட் வி ஆர் doing done to Pakistan, அதேதான் வந்துட்டு China is trying to do with India. So in global context we have to, சரியா, we have to keep focus on India first. மற்றபடி எதுவும் கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. ஸோ அக்சஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம். சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. இந்த சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி அப்படின்றத பார்க்கும்போது இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் அர்பன் ஸ்லம் ஏரியாஸ் they are lack in infrastructure. So they have to depend on water mafias. So this is the huge problem emerging in the urban centers la. May 7 sir. Okay ma'am, thank you. May 6 and 7 operations. Thank you ma'am. Thank you Vaishnav. So they are in the hands of urban water mafias. அவ்வளவுதான் சார். ஸோ சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் அக்சசபிலிட்டி டு தி வாட்டர் ரிசோர்ஸ் கிடையாது, சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் இப்போ ஒரு இது அண்ணா நகர் மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அந்த பிரச்சனை வருமானா இட் ஒன்ட், சரியா? தே வில் லே தி பைப் லைன், சரியா? தி ப்ராப்பர் டேப் வாட்டர் கனெக்ஷன். இந்த டேப் வாட்டர் கனெக்ஷன் வரும்போது நீங்க வந்துட்டு இந்த ஜல்சக்தி வாட் இஸ் தட் ஸ்கீம், ஜல்ஜீவன் மிஷன். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜல்ஜீவன் 2.0 ரீசெண்டாக வந்துச்சு, சரியா? ஜல்ஜீவன் 2.0 எந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க, ரூரல் டார்கெட் என்ன, சரியா? தே ஆர் பிளானிங் ஃபார் 55 லிட்டர்ஸ் பர் டே பர் பர்சன். ஐ திங்க் தட் வாஸ் த டார்கெட். ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்த்துக்கோங்க. விச் வாஸ் அண்டர் தி ஜல்சக்தி மினிஸ்ட்ரி. அண்டர் தி ஜல்சக்தி மினிஸ்ட்ரி ஸ்வச் பாரத் மிஷன் வாஸ் ஆல்சோ தேர். ஸோ ஓப்பன் டிஃபெக்ஷன் ப்ரோக்ராம். ஸோ யூ ஹாவ் டு கிளீன். அப்படியே நீங்க பார்க்கும்போது கனெக்ட் பண்ணி பார்த்துருங்க. நாட் எஸ்பெஷலி இதுக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க. அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓவரால் வியூ கொடுத்துருங்க. விச் வில் ஹெல்ப்ஃபுல் அதர் பேப்பர்ஸ். அவ்வளவுதான் சார். வேற சொல்யூஷன் அண்ட் வே ஃபார்வர்ட், அவைலபிலிட்டி அண்ட் அக்சஸ். அவைலபிலிட்டிக்கு என்ன சார், நீங்க ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்க. அவ்வளவுதான். 5 minutes மோர். இந்த கிளாஸ் ஒரு 12-20 வரைக்கும் எடுத்துட்டு போலாமா, இல்ல வேணாமா? டு ஹேவ் அதர் பிளான்ஸ்? எடுத்துட்டு போகலாம், இல்லை இன்னொரு கொஸ்டின் இருக்குது, சரி பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன் சொல்லுங்க சார். வாட் ஆர் தி சொல்யூஷன்ஸ்? ஸோ அவைலபிலிட்டிக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன், அதே மாதிரி அக்சஸுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன். சேவ் ரெயின் வாட்டர். அவ்வளவுதான், முடிஞ்சு. சிம்பிள். இது என்னது, இது அவ்வளவுதான். ரெஜுவனேஷன். பெருசா என்னத்தை யோசிச்சுட்டு, ரெஜுவனேஷன் ஆஃப் வாட்டர்ஷெட்ஸ். Rejuvenation of watersheds. So commonistic topic. So conservation of already available ஆ இருக்கக்கூடியதை கன்சர்வ் பண்ணலாம். கன்சர்வேஷன். Then supply side management. Are the solutions. இதுவே access வரும்போது institutional setups கொடுக்கலாம். institutional setups ஏதாவது எக்ஸாம்பிள் ரெடி பண்ணிக்கோங்க institutional setupsக்கு. சரி, அடுத்தது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தென் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் டு ஆல். ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன். இட் இஸ் வித் தி இது வந்து யார் கையில இருக்குது? ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் உங்க கையில தான். பார்க்கலாம். நாளைக்கு ஜல்சக்தி மினிஸ்ட்ரியா போகலாம், மினிஸ்ட்ரிக்கு கீழே செக்ரட்டரியா இருக்கலாம். பெட்டர் பிளான் அண்ட் பெட்டர் கவர்னன்ஸ்.
better plan and better governance. சார் இது அங்க சொன்ன பாயிண்ட், better plan and better governance. So equitable distribution are some of the points. So way forward. ஸோ இன்டகிரேட்டட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். சரியா, தனித்தனியா ஸ்பெசிஃபிக்கா ஃப்ராக்மெண்டா பண்ணாம ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்றத கொடுக்க ஆரம்பிக்கலாம். Go for the holistic approach rather than the fragmented concentration of இந்த இடத்துல மட்டும் பார்க்கறதுக்கு பதிலா ஓவராலா எக்கனாமிக்கலா அக்ரிகல்ச்சரா சொசைட்டலா இருக்கக்கூடிய ஹோலிஸ்டிக் அப்ரோச்சை நம்ம பண்ணலாம். டிமாண்ட் சைட், வாட் இஸ் த டிமாண்ட் சைட் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தேன். சஸ்டைனபிள் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், வெரி குட் சார். சஸ்டைனபிள் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், வெரி குட் மேம். டிமாண்ட் சைட் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் இஸ் ஆல்வேஸ் இன் தி டிமாண்ட் சைடு. அப்ப டிமாண்ட் சைடுக்கு நீங்க எப்படி அந்த வாட்டர் கட் ஆஃப் பண்ணலாம், எப்படி அவங்களோட அக்சசபிலிட்டி அண்ட் அவைலபிலிட்டி கம்மி பண்ணலாம், பை யூசிங் தி ரீசன்ட் டெக்னாலஜிஸ். ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணலாம், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் கொடுக்கலாம், சரி, சர்ஃபேஸ் ரன் ஆஃப் கம்மி பண்ணலாமா? ஸோ இது டிமாண்ட் சைட் கட் ஆஃப். எழுதுங்க, டிமாண்ட் சைட் கட் ஆஃப். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான டீசென்ட்ரலைஸ்டு கன்சர்வேஷன். எப்பவுமே அதை கவர்மெண்ட் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹாவ் டு பி. ஏன்னா வாட்டர் அப்படின்றது என்ன சொல்றது, சர்சிவி ராமனோட அந்த ஒரு லெசன் இருக்கும்ல, அன்குவென்ச்சபிள் அப்படின்றது, ஏதோ சம்திங் வாட்டர் எலிக்சர் ஆஃப் லைஃப். ஸோ வாட்டர் இஸ் சொல்றது வெரி ஸ்கேர்ஸ் திங். அது பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னதுதான், சரியா. வி ஆர் நாட் பாரோயிங் ஃப்ரம் தி பாஸ்ட். சரியா, நம்ம இப்போ வச்சிருக்கிறது வந்து வி ஆர் நாட் ஜஸ்ட் பாரோயிங் ஃப்ரம் தி பாஸ்ட், வி ஆர் ஜஸ்ட் பாரோட் ஃப்ரம் தி ஃபியூச்சர். ஸோ வி ஹாவ் டு கிவ் டு தி ஃபியூச்சர். நம்ம என்ன வாங்கணுமோ அதை இன்ட்ரெஸ்டோட ஃபியூச்சருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும். சரியா, ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் தான் வி ஆர் ஜஸ்ட் பாரோட் ஃப்ரம் தி பாஸ்ட். ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் வி ஆர் ஜஸ்ட் பாரோட் ஃப்ரம் தி ஃபியூச்சர். ஸோ அவங்களுக்கு நம்ம திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கவனம் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கணும். சரியா, டீசென்ட்ரலைஸ்டு கன்சர்வேஷன் அப்படின்றது கொடுக்கணும். எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அர்பன் ரூஃப்டாப் ஸ்டோரேஜ் எக்ஸெட்ரா. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பாண்ட்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த எம்ஜி நரேகா இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் செக்யூர் என்னெல்லாம் பண்ண முடியுது. ஸோ அது ஓன் இன்ட்ரெஸ்ட் நிறைய. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஐ திங்க் கோயம்புத்தூர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு தாலுக் அப்படின்னு ஒரு தாலுக்கோ ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தோ பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் என்ன சொல்றது, அவங்களே அவங்களுக்கான சஸ்டைனபிள் மேனேஜ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்சஸ் எவ்ரிதிங் அவங்களே அந்த பஞ்சாயத்துல பண்றாங்க. அந்த பஞ்சாயத்து பேர் வந்துச்சு, பட் தே ஆர் டூயிங் த திங் வெரி கிரேட். அதுக்கப்புறம் இங்க வந்து நமக்கு இருக்கக்கூடிய இந்த யூஎன் கன்வென்ஷன்ஸ் தெளிவா போட்டு ஒரு கைட்லைன்ஸ் ஆர் ஃப்ரேம் ஒர்க் போட்டுட்டு இந்த வாட்டர் டிரான்ஸ்பவுண்டரி வாட்டர் டிஸ்பியூட்ஸை தீர்த்து வைக்கலாம். அடுத்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் யூஎன் கன்வென்ஷன்ஸ், லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் யூஎன் கன்வென்ஷன்ஸ். அதுவுமே நமக்கு ஒரு கோல் ஒன்று இருக்குது. எத்தனாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் சார்? கிளீன் வாட்டர், அவ்வளவுதான். சரி, யூஎனுடைய எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபார் ஆல் அப்படின்றது கோல் நம்பர் 6. ஸோ டு என்ஷூர் தட் த லீகல் ஃப்ரேம் ஒர்க் இஸ் ரெக்வயர்டு பண்ணணும். ஸோ இந்த எஸ்டிஜிஸ் ஒருட்டி பார்த்துக்கோங்க. சரியா, இந்த எஸ்டிஜிஸ் என்னென்ன அப்படின்றது உங்களோட ப்ரிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகலாம். சரியா, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்க்கு ஐ டோன்ட் நோ, பட் ஃபார் அதர் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் நம்பர் 6 வந்து கிளீன் வாட்டர் அண்ட் சானிடைசேஷன் ஃபார் ஆல். அவ்வளோதான் சார். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் கொஸ்டின். ஸோ வேற ஏதாவது பாயிண்ட், இது நான் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்த டாபிக் அடுத்த வாரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் லொகேஷன் பேஸ்டு தியரிஸ் எடுக்கணும். ஒரு 2 minutes ரிவைஸ் பண்ணுங்க சார். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் டிப்ளீஷன் இன் கேஞ்சட்டிக் பேசின், அது மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஓகே, we will conclude our class. ஆன்லைன்ல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் சார்.
crop rotation for efficient water management. ஃபைன் தான் சார். கிராப் ரொட்டேஷன் அப்படின்றத விட த மோர் ட்ராட் ரெசிஸ்டன்ட் கிராப்ஸ் போகலாம். சரியா? இன்ஸ்டெட் ஆஃப் ரிலையிங் ஆன் சீரியல்ஸ், வீட்டோ இல்லை இப்போ அடுத்த கேன்செட்டிக் பிளைன்ஸ்ல அது வரும். வீட்டோ ரைஸோ டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பதிலாக வி கேன் ஷிஃப்ட் டு ட்ராட் ரெசிஸ்டன்ட் மில்லட்ஸுக்கு போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் வில் ஹெல்ப். அதுவும் நம்ம கேன்செட்டிக் வேலையிலலாம் பார்த்தீங்கன்னா டபுள் கிராப்பிங் தான். ஒரு வாட்டி 2 தடவை அந்த பேடியை வந்து கல்டிவேட் பண்ணி வி ஆர் ஜஸ்ட் ஃப்ளட்டிங் இட். அதனாலேயே இந்த டிப்ளீஷன் அப்படின்றது நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு கொஷின், இது லாஸ்ட் இயர் வந்த கொஷின் நினைக்கிறேன். ஸோ இதை கொஷினாக கொடுக்குறேன், முடிஞ்சால் ஆன்சர் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் டிப்ளீஷன். ஸோ PYQ தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் டிப்ளீஷன் இன் கேன்செட்டிக் வேலி. கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் டிப்ளீஷன் இன் கேன்செட்டிக் வேலி. A serious decline, how it affect the food security in India? A serious decline and how affect the food scarcity or food security in India? How it affect the food security in India? This is the question. So try பண்ணி பாருங்க. ஸோ ப்ராப்பராக இதே மாதிரி வே ஃபார்வர்ட் கொடுத்து முடிக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? வாட் ஆர் தி வேஸ் அண்ட் மெஷர்ஸ் யூ ஆர் சஜஸ்டிங்? சரியா? ஆஸ் அ பியூரோக்ராட்டா என்ன பண்ண முடியும் அப்படின்றத திங்க் பண்ணி ஆன்சர் கொண்டு வாங்க. சரியா? ஸோ ரெஃபர் பண்ணி எழுதுங்க, நாட் டைரக்டாக ChatGPT அந்த மாதிரி யூஸ் பண்ண வேணாம். சரியா? ஸோ அடுத்த கிளாஸ் வரும்போது நான் இதில் வந்துட்டு சோலார் எனர்ஜி மட்டும் மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப் டு டைம் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது ஸோ சோலார் எனர்ஜி நான் நெக்ஸ்ட் கிளாஸில் இண்டஸ்ட்ரீஸ் வரும்போது அந்த சோலார் பேனல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் பார்க்கும்போது அதையும் சேர்த்து பார்த்துடலாம். சரியா? ஸோ கீப் ரிவைசிங். அவ்வளோதான் சார். தேங்க்யூ. ஸோ ஆன்லைனில் ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருக்கா சார்? All students, current students? No sir. Thank you sir. Thank you.